மியூசிக்ஸ் நான் உங்க மியா பேசுறேன்டா. இன்னைக்கு நம்ம ஜங்கு கூட ஒன் ஷாட் தான் பார்க்க போறோம். ஸோ ஒன் ஷாட்டோட டைட்டில் தப்னைல இருக்கும் பார்த்துருக்கோங்க. தென் என்னோட மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைக் பண்ணுங்க. இப்போலாம் லைக் பண்ணவே மாட்டேன்றீங்க. உங்களுக்கு ஸ்டோரி பிடிக்குதானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ உங்கள் லைக்ஸ் தான் எனக்கு அடுத்தடுத்த ஸ்டோரியை சீக்கிரம் போடணும்னு சொல்லிட்டு அந்த பூஸ்டப்பே கிடைக்கும். ஸோ எனிவேஸ் லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இன்னொன்னுடா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் தயாங்கோட ஒன் ஷாட்டை நான் டெலீட் பண்ணியிருப்பேன். பிகாஸ் ஆஃப் காப்பிரைட் இஷ்யூ எனக்கு ஸ்ட்ரைக் தந்துடுவேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் டெலீட் பண்ணுற மாதிரி போச்சு. ஸோ நான் பார்க்குறேன் அடுத்தது நம்ம தயாங்க வேறு ஒரு ஒன் ஷாட்டாக நம்ம இது பண்ணலாம். அந்த ஒன் ஷாட்டை உங்களுக்கு நான் லைவில் முடிக்கிறேன். ஓகேங்களா? லைவ் வருவேன். ஸோ சண்டே லைவ் வருவேன். அந்த லைவில் வந்துட்டு நான் அந்த ஒன் ஷாட்டோட கதையை பாதி சொல்லிடுறேன். அடுத்த பாட்டு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம லைவ் ஒன் ஷாட்டை பார்த்துடலாம். ஓகேங்களா? தென் அவ்வளோதான்டா. அப்புறம் ஜெமினோட ஒன் ஷாட் நான் சாட்டர்டே அப்லோட் பண்ணுறேன். இல்லைனா நாளைக்கு ஈவினிங் அப்லோட் பண்ணுறேன். ஸோ 2 நாளில் அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா பிகாஸ் அதுக்கும் மியூசிக் வந்து காப்பிரைட் கொடுத்துருக்கான். அதை நான் ரிமூவ் பண்ணிட்டு ரீ அப்லோட் பண்ணோம். ஓகேவா? சரி ஓகேடா. இன்றைக்கி நம்ம ஜேகேவோட ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ மறக்காமல் ஹெட்ஃபோன் எடுத்து வியர் பண்ணிக்கோங்க. இது ஒரு அழகான லவ் ஸ்டோரியாக தான் இருக்கும். ஸோ கமெண்ட் முக்கியம். சரி வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ ஜேகே பற்றி சொல்லிடுறேன். ஜேகே வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓவாக இருக்கான். ஸோ நீங்கள் ஜேகே கூட தான் வேலை பார்த்துருப்பீங்க. ஸோ தட் மீன்ஸ் ஜேகேவோட கம்பெனியில் தான். ஸோ ஜேகேக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவன் கொஞ்சம் ரூடாக இருந்தாலும் உங்ககிட்ட ரொம்ப குழந்த மாதிரியே நடந்துப்பான். அவனுக்குன்னா நீங்கள் தான் உலகம். ஸோ 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஜேகேவோட வீட்டில் முதல்ல இந்த கல்யாணத்துக்கு ஒத்துன்னு இருக்க மாட்டாங்க. நீங்கள் லவ் பண்ணுறதுக்கும் தான். ஸோ ஜேகேவை வந்துட்டு ரொம்பவே கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் ஜேகே வந்துட்டு கல்யாணம் பண்ணால் உங்களை தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாகவே இருந்திருப்பான். ஆஃப்டர்வர்ட்ஸ் அவங்க வீட்லேயும் சரி ஜேகேவோட ஆசைக்காக உங்களை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் இன்ன வரையும் அவங்க வீட்டில் வந்துட்டு உங்களை வந்து மருமகளாக ஏற்றுக்கல. தென் இன்னொன்று உங்களுக்கு வந்துட்டு அம்மா மட்டும்தான். ஸோ அப்பா யாரும் கிடையாது. ஸோ சிப்ளிங்ஸும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் சைல்டு தான். ஸோ இதுவே போதும். அங்கே இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். தென் உங்களுக்கும் ஜேகேவுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு 2 வீக்ஸ் ஆகுது. ஸோ இதுவே போதும். அங்கே இப்போ கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே உங்கள் ரூமில் தான். ஸோ நீங்கள் ஜேகே கிட்ட ரொம்ப டைட்டாக படுத்துட்ருக்கீங்க. ஸோ 2 பேரும் நைட்டெல்லாம் ஒன்றா இருந்திருப்பீங்க போல். இப்போ ஜேகே அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கா நீங்கள் தூங்குறதே. ஸோ நீங்கள் அப்படியே ஐ ஓப்பன் பண்ணி ஜேகேவை பார்க்குறீங்க. என்னங்க என்ன எந்திரிச்சிட்டிங்களா? ஆமாண்டி எந்திரிச்சிட்டேன். நீ தூங்கு. இல்லை இல்லை எனக்கு தூக்கம் போயிடுச்சு. பரவாயில்ல நீ தூங்கு. டயர்டாக இருப்ப. நைட்டு வேறு அவனை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டேன். பரவாயில்ல இருக்கட்டும் தள்ளுங்க. ஏய் பட்ரி பாரு, எதுக்கு இப்போ நீ இவ்வளோ சீரம் எழுந்திரிக்கிறா? இங்கே ஆஃபீஸ் போவேனாம்மா. அப்புறம் உங்கள் அம்மா லெவன் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. எது கத்த போகிறாங்க? ஆமாம் உங்களுக்கு நான் குக் பண்ணோம்ல. ஏய் அதுதான் கீழே மேடு நிறைய பேர் இருக்காங்களா, அவங்களாம் பார்த்துக்க மாட்டாங்களா? ம் இல்லை உங்கள் அம்மா தான் சொல்லியிருக்காங்க எப்போவுமே நான் தான் உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணுமா. ஸோ அதனால தான் எதுக்கடி இந்த தேவையில்லாம் பார்த்துட்ருக்க. பேசாமல் வா நம்ம வேறு வீட்டுக்கு போயிடலாம். எங்கள் அம்மா கடைசி இரவு ஏற்றுக்கவே மாட்டாங்கடி, எனக்கு தெரியும்டி. அதெல்லாம் தப்பு ஜங்கு. நீங்கள் அவங்களோட ஒரே ஒரு பையன். இப்போ நான் அவங்கள பிரித்து கூட்டு போயிட்டா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்? ஏய் நீ அவங்கள பற்றி யோசிக்கிற, அவங்க உன்னை பற்றி யோசிக்கிறாங்களாடி? அவங்க இஷ்டம் மாரி தானே பண்ணிருக்காங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எனக்கு வருதுவா என் காண்டு. ஒரு நாள் எங்கள் அம்மா செம்மையாக திட்டி விட போகிறேன். ஜிகே இங்கே பாரு, அப்படி எதுவும் பண்ணிடாத. அப்புறம் ஃபேமிலியில் பிரச்சனை வந்துடும். தேவையில்லாத பிரச்சனை தான். என்னடி தேவையில்லாத பிரச்சனை? என் பொண்டாட்டி எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டு இருப்பாங்க, நான் மூடிட்டு பார்த்துட்டு இருக்கணுமா? பாரு ரொம்ப ஓவராக போயிட்டே இருக்காங்க. எனக்கு செம்ம காண்டாகுதுன்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி கடுப்பாக பேசிகிட்டு இருக்கான். நீங்க அவன் ஃபேஸை கப் பண்ணிட்டு, என்ன காலையில் என் புருஷன் இவ்வளோ கோவமாக இருக்கான்? என்னடா? ஏய் ஓடி, எப்போ பார்த்தாலும் அப்படி சொல்லியே சமாதானப்படுத்து. ஏய் கொஞ்சம் கூட உனக்கு கோவம் இல்லையாடி? எதனா பேசி விட்டுருவாய், நான் பார்த்துக்கிறேன். ஜிகே அவங்க பெரியவங்க, புரிஞ்சுக்கணும் தானா? இவ்வளோ பெரிய வீட்டு பணக்கார பையனா ஒரு சாதாரண ஒரு ஏழை பொண்ணு கல்யாணம் பண்ணால் எந்த அப்பா அம்மாவுக்கு தான் கோவம் வராது? ஏய் இங்கே பாரு, பணம் எவ்வளோ இருந்தாலும் உன்ன மாதிரி மனசுள்ள பொண்ணு எவ்வளோ இருக்க மாட்டா. அதை புரிஞ்சுக்கணும் அவங்க. சரி விட புரிஞ்சுப்பாங்க. எப்படி எப்போ புரிஞ்சுப்பாங்க? நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எங்கள் அம்மா பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. நேற்று என்னோட ஆண்டி முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்துகிறாங்க. எனக்கு எப்படி திரும்ப கோவம் வந்துச்சு. அப்படியே எங்கள் அம்மா அவங்க கத்தி விட்டுலாம் போல வந்துச்சு. ஆனால் நீ தான் என் கையை பிடிச்சிட்டு அம்மா அமைதியாக இருந்துச்சேன்னு சொல்லிட்டு அதனால தான் அமைதியாக இருந்தேன். பாரு வையன், யாருன்னா உன்னை அவமானப்படுத்தினா எனக்கு சுத்தமாக பிடிக்கலடி. ஏய் நீ என்னோட பாதிடி. நீ அவமானப்பட்டா எனக்கு அவமானப்பட்ட மாதிரி இருக்கும் வையன். நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்ற? உன் புருஷன் அவமானப்பட்ட பரவாயில்லடி உனக்கு.
இங்கே பாரு, உன்னை யார் எது பேசினாலும் நீ திருப்பி பேசி விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். சிக்கி இங்கே பாரு, ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இப்படி தான் பேசுவாங்க. அதுக்காக அவங்கக்கிட்ட சண்டை போட முடியுமா? நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும் ஜேகே. என்ன, நான் தான் அம்மா மட்டும் இருந்து இந்த ஃபேமிலியோட பாசம்லாம் என்னன்னு தெரியாமலே வளர்ந்துட்டேன். எனக்கு எல்லாரும் வேணும்னு தோணுது ஜேகே. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, நம்ம இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது. எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. இதுக்கப்புறம் உங்கள் அம்மா என்னை எந்த திட்டினாலும் நீ கோவப்படக்கூடாது, அமைதியாக இரு. அப்படி இல்லையா அந்த பிளேஸ்லேருந்து போயிடு. நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன் ஜேகே. இங்கே பாரு, ப்ராமிஸ் பண்ணு. உங்கள் அம்மாவுக்கு திட்டினா நீ ரியாக்ட் பண்ண மாட்டேன்ட்டு. போவேன் ஜேகே. இங்கே பாரு, உன் ஆயின் கேட்குறலாம் பண்ண மாட்டியா? சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பான். ஆஃப்டர் நீங்கள் அவனை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, இங்கே பாரு எல்லாம் சரியாயிடும், கொஞ்ச நாள் தான், உங்கள் அம்மா கண்டிப்பாக என்ன புரிஞ்சுப்பாங்க. நமக்குன்னு குழந்தை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தாண்டி நானும் வெயிட் பண்ணுறேன். சீக்கிரமாக நீ ப்ரெக்னென்ட் ஆகணும்டி. அப்போ தான் என் வீட்டில் எல்லோரும் உன்னை மதிப்பாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்கு ஏன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் மாதிரி தோணிட்டுருக்குடி. சிக்கி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இங்கே பாரு, நீ ஏன் அப்படி ஃபீல் பண்ணுற? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா உன் கூட இருக்கிறப்ப. என்னதான் இங்கே இருக்கிறவங்க என்னை கஷ்டப்படுத்தினாலும் நீ என்ன அவ்வளோ நல்லா பார்த்துக்கிற ஜங்குக்கா. ஒரு பொண்ணுக்கு வீட்டில் எல்லாரும் கெட்டவங்களா இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் புருஷன் மட்டும் கெட்டவனா இருந்துடவே கூடாது. அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க லைஃப் ஹெல் மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு அப்படி கிடையாது ஜங்குக்கா. ஏன்னா நீ என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிற. ஒரு அப்பாவோட பாசம் எனக்கு கிடைச்சதே கிடையாது. ஆனால் நீ என்னை பார்த்துக்கிற விதம் பார்த்தோன்னே எனக்கு அப்பா மாதிரி தான் தோணுச்சு ஜங்குக்கா. ஸோ நீ ஃபீல் பண்ணாதன்னா எப்போவுமே கல்யாணம் பண்ண நினச்சி ரெக்ரெட்டே பண்ண மாட்டேன். பிகாஸ் என்னோடய சாய்ஸ் ரொம்பவே ரொம்பவே அமேசிங்கான சாய்ஸ். இந்த மாதிரி புருஷன் எந்த பொண்ணுங்களுக்கும் கிடைக்க மாட்டாங்க, எனக்கு கிடைச்சிருக்காங்க. நான் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைட்டாக ஹக் பண்ணி அழுவுறீங்க. ஜேகே உங்களை பேக்கப் பண்ணிட்டு, நானும் தாண்டி பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கேன். என்னதான் எங்கள் அம்மா இவ்வளோ பேச்சு பேசினாலும் வேறு எந்த பொண்ணாக இருந்தாலும் உங்கள் அம்மாவும் தேவையில்ல நீயும் தேவையில்லன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாடி. ஆனால் நீ அப்படி இல்லை ஏன்? ஏன்னா நீ என் ஃபேமிலியை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுற. உனக்கு தெரியும் என் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுவேன்ட்டு. அதனால தானே எல்லாத்தையும் நீ பொறுத்துட்ருக்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஏன். ஒரு இடத்துல நான் இருந்தேன்னா போடா மயிருன்னு சொல்லிட்டு போயிருப்பேன். ஆனால் நீ அப்படி இல்லைடி, அப்படி நீ இல்லை. ஏஞ்சல்ரி, ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படி உங்கள் 4 கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் 2 பேருமே எப்படி தான் உங்கள் மார்னிங்கை அப்படியே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஆஃப்டர் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ மத்தியான டைம் நீங்கள் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அத்தை உட்காந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டீ குடிச்சிட்ருக்காங்க. ஸோ அங்கே இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம், என்ன மிஸ்ஸஸ் ஜியான் உங்கள் மருமக பார்க்க ரொம்பவே மெஸ்ஸியாக இருக்காங்க, என் காலேருந்து குளிக்கலையா அண்ணா? இல்லையே, காலையே குளிச்சிருப்பா, வீட்டில் இருக்க எல்லா வேலையும் அவள் தானே பார்க்குறா, அதனால அப்படி இருப்பா போல். ஆனாலும் மிஸ்ஸஸ் ஜியான் எப்படி உங்கள் மருமகளை வேலை வாங்கக்கூடாது? உங்கள் பையனுக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன பண்ண போகிறான் அதெல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் எதுவும் கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க கேட்குறாங்க. பிகாஸ் அதோ அவள் சொல்லி வச்சுருக்கா, என்னை எந்த டார்ச்சர் பண்ணாலும் நீங்கள் கேட்காதீங்க ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த பையனும் கேட்க மாட்டான். ஸோ அவளை என்ன பண்ணாலும் இங்கே யாரும் எதுவும் கேட்க போகிறதில்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா டீ குடிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ நான் ஆண்டி வந்துட்டு தெரியாமல் டீயை வந்து கீழே ஊற்றிட்டாங்க. ஸோ இப்போ உங்கள் அத்தை பார்த்துட்டு ஏ வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நீங்கள் அங்கே வரீங்க? சொல்லுங்க அத்தை. என்ன அத்தைன்னு சொல்கிற? உன மேடம் தானே சொல்ல சொன்னேன். ஓகே மேடம். என்ன பண்ணோம்? இந்த பாரு, எங்கள் டீ வந்து ஊற்றிடுச்சு பாரு, தொடச்சி விடு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு துடைக்கிறதுக்காக வரீங்க. அவங்க உட்காந்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் நான் கொஞ்சம் எந்திரிச்சுக்கிறீங்களா, நான் துடைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்பா. அப்போ இப்போ உங்கள் அத்தைனா அவங்க எந்திரிக்கலாம் மாட்டாங்க. நீ அப்படியே இப்போ என்ன துடைக்க மாட்டீங்களா மேடம்? இல்லை துடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி அவங்க காலை இது பண்ணிவிட்டு அப்படியே துடைச்சிட்ருக்கீங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்து ரொம்ப சிரிக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப லைட்டாக கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு அப்போ நீங்கள் அத்தைக்கிட்ட, அத்தை நான் க்ளீன் பண்ணிட்டேன்
சரி ஓகே. இதை போய் உன் புருஷன்ட்ட சொல்ல போறியா என்ன? ஆ இல்லைத்தா, நான் சொல்ல மாட்டேன். சொல்லாட்டே பரவாயில்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படியும் உனக்கு தெரிஞ்சாலும் அவனால் எதுவும் கேட்கவும் முடியாது. பையன், நீ இவ்வளோ அவமானப்பட்டு இவ்வளோ அசிங்கப்பட்டு இந்த வீட்டில் இருக்கணுமா என்ன? உனக்கு கொஞ்ச நாச்சும் மானம் ரோஷம் இருந்தா நீ எப்பயோ இந்த வீட்டை விட்டு போயிருப்ப. அன்னைக்கு நான் உன்னை எல்லாருமே அவமானப்படுத்தினதுக்கு நீ ஏன் போகாமல் இருக்க? எனக்கு புரியல வயன். உனக்கு இந்த பணம் அவ்வளோ முக்கியமா? அத்தை, என்ன பேசுறீங்க? நான் உட பணத்துக்காக ஒன்று நான் இங்கே இல்லை. நான் உங்கள் பையனுக்காக தான் இருக்கிறேன். உங்கள் பையன் ஒரு ஏழையாக இருந்தால் கூட அவங்க வீட்லேயும் இதே மாதிரி என்னை கஷ்டப்படுத்தினா கூட அப்போ கூட நான் போக மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் ஜங்குக காதலிக்கிறேன். நான் உணர்ந்த சினிமா டைலாக் ஒன்று சொல்லிடுறது. இப்படி தான் எல்லா டைலாக்கும் சொல்லி தான் என் பையனை மயக்கி வச்சிருக்கியா? அத்தை, இல்லை எனக்கு புரியல. உன்கிட்ட என்ன இருக்குன்னு அவன் உன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான். ஒன்றும் கிடையாது. சாதாரண ஏழை விட்டு பொண்ணு. இப்போ இவ்வளோ பெரிய பில்லியனரோட ஒய்ஃப். என்ன சொல்கிறது? எல்லாம் என் தலையெடுத்து போ மூஞ்சில முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை திட்டி விட்டு அனுப்பிடுறாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா அது. ஆஃப்டர் நீங்கள் கிச்சனில் உட்காந்து செம்மையாக அழுகுறீங்க. உங்கள் கூட மெய்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் கொஞ்சம் நல்லா பேசுவாங்க. ஒருத்தவங்க வந்துட்டு வயன்மா வயன்மா அழாத. இல்லை ஆண்டி, நான் எதுவும் அழுவல. பார்த்தாலே பாவமாக இருக்குது. எனக்கு எவ்வளோ கோவம் வருது தெரியுமா அம்மா மேலே. எதுக்கு அவங்க இப்படி பண்ணுறாங்க ஒன்று? நீ எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா? எங்கே தேடினாலும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு மருமகளை யாருக்கும் கிடைக்கவே மாட்டாங்க. நீ பாருவாயன், கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை புரிஞ்சுப்பாங்க. உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் மேலே அவ்வளோ பாசத்தை காமிப்பாங்க. எனக்கும் நம்பிக்கை ஆண்டி, கண்டிப்பாக அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் என்ன, லைட்டாக வலிக்குது, அது மட்டும்தான். என்னால் ஜேகே கிட்ட இந்த மாதிரி அள்ள முடியல ஆண்டி. பிகாஸ் நான் அழுதேன்னா அவன் உடஞ்சிடுறான். அதனால தான் இந்த மாதிரி தனியாக வந்து அழுகுற மாதிரி இருக்கு. என் ஜங்குக்கு எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும். அவன்கிட்ட நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு என்னைக்கு நான் சொல்லிக்கவும் கூடாது. நான் இந்த மாதிரி அழுறேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நான் அழுறேன்னு மட்டும் தெரிஞ்சுது, அவன் கண்டிப்பாக அவங்க அம்மா கிட்ட ரொம்ப பெரிய சண்டை போட்டுருவான். அப்புறம் இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. எனக்கு அந்த மாதிரி வேணாம் ஆண்டி. எல்லாரும் ஃபேமிலியாக ஒன்றா இருக்கணும், அது மட்டும்தான் என்னோட ஆசை. அப்படி நீங்கள் ரொம்ப நல்ல விதமாக இருக்கீங்க. அந்த மெய்டுக்கு நான் உங்களை பார்த்து அவ்வளோ பிடிச்சி போச்சு. அவங்க உங்களை பேக்கப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக என்னோட கண்ணீருக்கு எல்லாத்துக்கும் கடவுள் கணக்கு சொல்லுவார் வயன். ஸோ எதுவும் ஃபீல் பண்ணாதண்ணா அப்படின்ட்டு அவங்க தான் உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் அப்படி தான் கொஞ்சம் நேரம் போயிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் ஜேகேக்கு ஃபுட்டு கொடுக்கறதுக்காக அவனோட ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்கீங்க. ஸோ பிஏ வந்துட்டு சொல்கிறாங்க, மேம் சார் வர லேட் ஆகும், கொஞ்ச நேரோட கேபினில் வெயிட் பண்ணுங்க, அவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து போகிறாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்களும் அங்கே தான் வெயிட் பண்ணிருக்கீங்க. ஸோ ஜேகே மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக நடந்து வந்துட்டுருக்கான். இன்னும் பிஏ சொல்லியிருக்க மாட்டாங்க நீங்கள் அங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே கேபின் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா நீங்கள் அங்கே நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே பார்த்தோன்னே, எப்படி வந்த? எவ்வளோ நேரம் உன்னை தான் நினச்சிட்டே வந்திருந்தான். ஒயின் கால் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு நேரில் நீயே வந்துட்ட. எப்படி? என் மனசு நினைக்கிறதுல உனக்கு தெரியுதா? தெரியாமல் என்ன, எல்லாம் தெரியும். ஆமாம், என்ன இவ்வளோ டயர்டாக வந்திருக்கா? எனக்கு எத்தனை மீட்டிங் அட்டன் பண்ணா? அது ஏன் கேட்குற? 4-5க்கு மேலே அட்டன் பண்ணிட்டேன், பேக் டு பேக்கு. என்ன ஜெக்கி, எதுனா காஃபி குடிச்சியா? இல்லடி, குடிக்க டைமே இல்லை. செம்மையாக பசிக்குதுவன். ஃபுட் எடுத்துகிட்டு வந்துருக்கியா? ஆமாம், இன்னைக்கு உனக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்லாமா? சரிடி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேக்கு நீங்கள் ஃபுட்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கீங்க. அவன் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ உங்களை கேட்குறான், பொண்ணாடி நீ சாப்பிட்டியாடி? சாப்பிட்டேனே. போய் சொல்லாத, நீ கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டேன். சரிவா சாப்பிடு. இல்லை இது உனக்கு மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தா. ஏண்டி நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்தால் 2 பேருக்கு சேர்த்து எடுத்துகிட்டு வாடி, 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்ட்டு. அந்த அறிவு வயிறு இருக்காடி உனக்கு? ஜேகே இப்போ எதுக்கு கோவப்படுறா? இல்லடி, ஏன் கூட சாப்பிட மாட்டேன் நீனு? இல்லை நீ சாப்பிட்றத பார்த்தாலே எனக்கு சந்தோஷம்தான். பாரு வையன், எதுக்கு இவ்வளோ நல்லவளாக இருக்க? கொஞ்ச நாச்சும் கெட்டவளா இருடி. எனக்கு இவ்வளோ நல்லவளாக இருந்தா போர் அடிக்குது வையன். ஜேகே அப்படின்றீங்க? சும்மா சொன்னேன். இந்தா சாப்பிடு. வேணா நீ சாப்பிட. சாப்பிட்றி அப்படின்னு சொல்லிட்டு
ஜேகே உங்களுக்கு அப்படியே ஃபுட்டை ஊட்டி விட்டுட்டு இருக்கான். நீங்களும் அப்படியே ஃபுட்டை ஊட்டி விடுறீங்க. செம காரமா இருக்கு. ஜேகே என்ன இவ்வளோ காரமா இருக்கு? ஏய் கரெக்டாக தாண்டி இருக்கு. இல்லை இல்லை ஃபுட்டை கூட. ஐயோ ஐயோ இன்னைக்குன்னு பார்த்து நான் அந்த சில்லிஸ் போட்டேனா? சாரி ஜேகே சாரி ஜேகே. அது ஒன்றும் இல்லை, ஆண்டி மாற்றி வச்சிட்டாங்க போல. ஐயோ ரொம்ப காரமாக இருக்குது, இது எப்படி நீ சாப்பிட்ற? ஏய் எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருக்க, அசால்ட்டாக காரமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டா மனசு வலிக்காது? ஏற்கனவே எங்கள் அம்மா வேற ஒன்று டார்ச்சர் பண்ணிருக்காங்க, இல்லை நான் வேற ஒன்று ஹர்ட் பண்ண மாடி, அதுக்காக இவ்வளோ காரமாக சாப்பிட்றதா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல? இல்லை இல்லை நல்லாவே இல்லை. வேணா நான் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் செஞ்சு எடுத்துட்டு வருவா? ஏய் குட்ரி பிளேட்டா? ஜேகே வேணாம் ஜேகே, அப்புறம் உனக்கு எதுனா ஆயிடும். வேணாம், உனக்கு ஸ்பைசி அதிகமாக சாப்பிட்டாலே உனக்கு எதுனா ஆயிடும் ஜேகே, வேணாம் ஜேகே. ஏய் என் பொண்டாட்டி கஷ்டப்பட்டு சமைச்சு எடுத்துகிட்டு வந்துருக்கா, அதை நான் அப்படியே விட்டுருவேண்ணா? குட்ரி. ஜேகே குடுவாயன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாப்பிட்றான். நீங்கள் அவனை தான் பார்க்குறீங்க, அவன் தண்ணி கூட கொடுக்காம சாப்பிட்டுட்டு இருக்கான். ஜேகே அட்லீஸ்ட் வாட்டர்னாச்சும் கொடு ஜேகே. ஏய் தண்ணி குடிச்சா சாப்பிட முடியாதுரி, கம்முன்னு இரு. அதெல்லாம் டேஸ்ட்டாக தான் இருக்குது, இது லைட்டாக காரமாயிடுச்சு அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? ஜேகே ஏன்டா அப்படி இருக்கா? நான் அப்படி இருக்கேன்? நான் எந்த சின்ன தப்பு பண்ணாலும் அதுக்கேண்ட என்னை திட்ட மாட்டேன்ற, என்னை ஏன்டா இவ்வளோ லவ் பண்ணுற? ஏன்னா நீ ஏன் சொல்றி, எனக்காக நீ எவ்வளோ பண்ணியிருக்க தெரியுமா? இல்லை கம்மி வாயன், நான் ரொம்ப கம்மி. நான் உன்னை இதுக்கு மேலே நல்லா பார்த்துக்கணும், அதுதான் என் ஆசை. ஜேகே ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவா அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி உங்கள் லவ்ஸை அப்படியே ஷேர் பண்ணிருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் அப்படி தான் கொஞ்சம் நேரம் போயிருக்கோம். அதுக்கப்புறம் ஜேகேவே உங்களை வந்துட்டு வீட்டில் விட்டுட்டு போயிருப்பான். பிகாஸ் நீங்கள் தனியாக போக வேணான்னு சொல்லிட்டு ஆஃப்டர் நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. செம்ம ஹாப்பியாக ஜேகே கூட இருந்த மொமெண்ட்ஸில் நினச்சி பார்த்துக்கிட்டே பார்த்தா எதிர்க்கா உங்கள் அத்தை தான் ஒரு மாதிரி சோகமாக, எப்படி சொல்கிறதுனா சோகமானு சொல்ல முடியாது, ரொம்ப கோவமாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஃபுட்டை எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு கொடுக்க வேணான்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் அதையும் மாரி நீங்கள் போயிருப்பீங்க. எதனாலனா நீங்களும் ஜேகேவோ ஒன்றா இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் அப்படி பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கண்ணா அத்தை அது இல்லாத ஆன்ட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, இல்லைன்னா அவங்க தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. என்ன என்கிட்ட போய் சொல்கிறியா? இல்லாதா அதுதான் உண்மை. என்னடி உண்மை? நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என் பையன்கிட்ட ரொம்ப நெருங்கி இருக்காது, ரொம்ப நெருங்கி இருக்காதுன்ட்டு. நீ அடங்க மாட்டியா? என்ன நினச்சிட்டு இருக்கோ மனசில்? இங்கே பாரு, நீ சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு போயிடுவ, அது என்னைக்கா இருந்தாலும் நடக்கதான் போகுது. அத்தை என்ன அத்தை? பையனே ஒரு நாள் உனக்கு வேணான்னு சொல்ல போகிறேன் பாரு, அது என்னைக்கா இருந்தாலும் நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்கிறப்பா நீங்கண்ணா அத்தை எதுக்கு அத்தை இப்படி பேசுகிறீங்க? தயவு செஞ்சு இன்னும் ஜேகே மட்டும் பிரிச்சிடாதீங்க அத்தை, சத்தியமாக சொல்கிறேன். ஜேகே இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அத்தை, அதே மாதிரி உங்கள் பையனாலும் தான், நான் இல்லாமல் அவனால் இருக்க முடியாது. அதெல்லாம் அவன் இருப்பான், இன்னும் கொஞ்ச நாள் தான் வயன், அவன் அவன் வெறுத்துருவான். அந்த மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கேன், அது என்னைக்கு இருந்தாலும் நடக்க தான் போகுது. சீக்கிரமாக அந்த வீட்டு விட்டு கிளம்புறதுக்கு பொட்டி பொடிக்கெல்லாம் ரெடி பண்ணிவிடு. ஏன்னா ஏன்னா நீ எல்லாம் என் வீட்டில் வேலை செய்யக்கூட தகுதியே இல்லாதவ, நீ என் வீட்டோட மருமகளா? இது என்றைக்கும் நடக்காது வயன், இது என்றைக்கும் நடக்காது அப்படின்ட்டு உங்கள் அத்தை சொல்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக அது. ஆஃப்டர் வச்சு நீங்கள் மாடிக்கு போயிட்டு ரொம்ப அழுவுறீங்க, பயமாகவும் இருக்குது, எங்கே ஜேகே உங்களையும் பிரிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு செம்மையாக ஃபீல் பண்ணி அப்படியே அழுதுட்ருக்கீங்க. அப்படி தான் கொஞ்சம் நேரம் போயிருக்கும். ஸோ நைட்டு ஒரு 8 o'clock இருக்கும். ஸோ எல்லாரும் கீழே உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க, எக்ஸப்ட் நீங்கள் மட்டும் இல்லை. ஸோ ஜேகே அப்படியே டைனிங் ஹாலில் வந்து உட்காடுறான். ஸோ உங்களை தான் தேடிட்டு இருக்கான். அப்போ மேடிக்கிட்ட கேட்குறான், மா எங்கே வயன்? சார் அவங்க மேலே இருக்காங்க. சாப்பிட வரலையா? இல்லை சார், தலைவலிக்குதுன்ட்டு தூங்கிட்டாங்க. தலைவலிக்குதா? என்னாச்சு? மதியானம் நல்லா தானே இருந்தா? என்ன பார்க்கலையா எதுவும்? அவளுக்கு எதனா டீ போட்டு கொடுத்தீங்களா? இல்லை சார், கீழே வரவே இல்லை. ஏன்னா கீழே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போகிறான். அப்போ அவங்க அம்மா வந்துட்டு, ஜேகே என்ன மேனஸ் இது, அம்மாவும் அப்பாவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அப்படியே எழுந்திரிச்சு போகிற? இங்கே பாரு, உன் பொண்டாட்டி தலைவலி தான், ஒன்றும் பிரெயின் டியூமர் இல்லை, செத்து போயிட மாட்டா. மா போதும், இப்போ எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன ஜேகே, நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன வெக்கமே இல்லாமல் அப்படி பேசிகிட்டு இருக்கோம்?
அம்மா அப்பா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு ரொமான்ஸ் பண்ணுறது மாடியில். நாங்கள் எங்கள் ரூமில் தானே பண்ணுறோம், வந்து உங்கள் ரூமில் பண்ணல. பாரு ஜேகே, எல்லாம் ஒரு லிமிட் தான். என்னம்மா எனக்கு புரியல. அவன் என் பொண்டாட்டி, அவள் கூட நான் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது நீங்கள் சொல்லக்கூடாது. ஜேகே என்ன அம்மாவை எதிர்த்து பேசுறியா? அம்மா நீங்கள் பண்ணுறது தப்பு. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அவளை எதனா பேசிக்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு தெரியும் தானா அவளை எதனா பேசினா எனக்கு வலிக்குன்ட்டு. ஆனாலும் நீங்கள் பண்ணுறீங்க. உங்கள் பையனுக்கு எது வலிக்குன்னு தெரிஞ்சு அது பண்ணுறீங்க. ஒரு உண்மையான அம்மா வந்து அப்படி பண்ணவே மாட்டாங்க. பசங்களுக்கு எது பிடிக்குதோ அவங்களுக்கும் அதுதான் பிடிக்கும். ஆனால் நீங்கள் அப்படி இல்லைம்மா. எனக்கு எது பிடிக்குதோ சின்ன வயசுலேருந்து அது உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா ஜேகே உன்னோட டேஸ்ட் மட்டமாக இருக்குடா. ஒரு பெரிய பில்லியனோட டேஸ்ட் மாதிரியாடா இருந்துச்சு. ஸ்கூலில் சேர்க்குறப்ப கூட ஒரு ஹை ஸ்கூல் சொன்னேன். ஆனால் நீ கேவலமாக ஒரு சீப்பான ஸ்கூலில் போய் சேர்ந்த. அட்லீஸ்ட் காலேஜ்னாச்சும் ஃபாரினில் போய் படினா. அதை விட்டுட்டு இங்கே தான் படிப்பேன்னா. தென் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் உன்னோட கேவலமானவனுங்களை கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்ருக்க. ஒரு ஹை கிளாஸாக நீ என்னைக்கடா வாழ்ந்துருக்கா? மா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறீங்களா? நீங்கன்னா ஹை கிளாஸாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறான். அப்போ அப்படியே உங்கள் அம்மா பார்க்குறாங்க. எனக்கு தெரியுமா நீங்களும் அப்பாவும் லவ் மேரேஜ் தானே. உங்கள் அப்பா என்னம்மா பெரிய பில்லியனரா? அப்படிலாம் எதுவும் கிடையாது தானே. சொல்லுங்க. தாத்தா கம்பெனியில் ஒர்க் பண்ணவர். உங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணீங்க. அப்புறம் அப்பாவை லவ் பண்ணீங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் தானே அந்த ஸ்டேட்டஸ்லாம் உங்ககிட்ட வந்துச்சு. சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ நல்லவங்க இருந்தீங்க. ஆஃப்டர் இந்த பணம் சேர்றதப்ப எப்படி எவ்வளோ மோசமான பொம்பளையாக மாறிட்டீங்க. சொல்லுங்கம்மா. பாட்டியை மதிக்க மாட்டீங்க. உங்களோட சிப்ளிங்ஸை கூட நம்ம வீட்டோட எந்த ஃபங்க்ஷனுக்கும் இன்வைட் பண்ண மாட்டீங்க. இப்படி ஒரு மோசமான கேரக்டர் என் அம்மான்னு சொல்லவே எனக்கு பிடிக்கல. ஜேகே என்ன ஜேகே நீங்கள் பண்ணுறது கரெக்டா? உங்கள் அம்மாவை மதிக்க மாட்டீங்க, உங்கள் சிப்ளிங்ஸை மதிக்க மாட்டீங்க, எல்லாரையும் ஹர்ட் பண்ணிருக்கீங்க. ஜேகே அவங்க ஒன்றும் நம்ம தரத்துக்கு இல்லை. அதனால தான் அவங்கள எதுக்குமே நான் இன்வைட் பண்ணுறதில்ல. மா அவங்க உங்கள் அம்மா. தென் அது உங்கள் தங்கச்சி. தட் மீன்ஸ் என்னோட சித்தி. அவங்கள எதுக்குமே நீங்கள் கூப்பிடல. என்னோட மேரேஜ் கூட நான் இன்வைட் பண்ணதுக்கு அவங்கள ஃபோன் பண்ணி வராதிங்கன்னு சொன்னீங்க. நீங்கள் எப்படிம்மா இப்படி இருக்கீங்க? இவ்வளோ செல்ஃபிஷ்ஷா இப்படி இருக்கீங்க? ஐ காண்ட் எக்ஸ்பெக்ட்மா. நீங்கள் இப்படியே ஒரு லேடி. என்னால் சுத்தமாக முடியல. தேங்க் காட் என் பையன் உங்களை மாதிரி இல்லை. அவள் எல்லாரையும் மதிக்கிறா. ஷி இஸ் சச் அன் ஏஞ்சல்மா. உங்களோட அவர் ரொம்ப மேல். அவகிட்ட உங்களை வச்சு கம்பேர் கூட பண்ண முடியாதுமா. ஏன்னா நீங்கள் அவள் கால் தூசு கூட வரமாட்டீங்க. அவள் கால் தூசு கூட. நீங்கள் இங்கே வேலை பார்க்குறவங்களை எவ்வளோ அசிங்கமாக பேசுவீங்க, எவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுவீங்க. ஆனால் என் பையன் அப்படி கிடையாது. ஏன்னா அவள் எல்லாரையும் சமமாக பார்க்குறவ. ஏம்மா உங்களுக்கு மட்டும் அந்த மென்டாலிட்டி இருக்க மாட்டேங்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மென்டாலிட்டி நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள் அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அப்படியே மேலே போகிறான். ஸோ பார்த்தா நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அவன் கிட்ட வந்துட்டு உங்கள் ஹேரை தான் லிப் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் அப்படியே அந்த கிஸ்ஸை சென்ஸ் பண்ணிட்டு ஐ ஓப்பன் பண்ணுறீங்க. என்னங்க எப்போ வந்தீங்க? அவன் வந்து ரொம்ப நேரம் ஆகுது. அம்மா என்னடி பண்ணிருக்க? என்ன பண்ணுறேன்னா தலைவலி, அதான் தூங்கிட்டான். என்ன தூக்கம் உனக்கு? புருஷன் வருவான் தானே, வெயிட் பண்ண உனக்கு தெரியாதாடி? இல்லை ஜேகே தலைவலி, அதான் தூங்கிட்டேன். பையன் எதுக்கு நடிக்கிற? அதான் அம்மா பேசினதெல்லாம் ஆண்டி சொல்லிட்டாங்க. அது ஒன்றும் இல்லை ஜேகே. அந்த ஆண்டி எதனா போய் சொல்லுவாங்க. போதும்டி போதும். எங்கள் அம்மாவோட ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க. ஒரு படி போய் என்னையும் பிரிக்கவே பார்த்துட்டாங்க. ஏன்னா வயன் ரெண்டு பேரும் என்ன போயிடலாண்டி. எனக்கு இந்த சொத்து மயிரெலாம் தேவையே இல்லைடி. எனக்கு நீ தாண்டி வேணும். என் கூட நீ எப்போ இருக்கணும். இவங்கெல்லாம் யாரும் வேணாண்டி. ஜேகே என்ன பேசுகிற ஜேகே? எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் உங்கள் அம்மா உனக்கு ரொம்ப முக்கியம் ஜேகே. அவங்களுக்கு நான் முக்கியம் இல்லடி. அவங்களுக்கு நான் முக்கியமே கிடையாது. அவங்கள பொறுத்தவரை இந்த பணம், இந்த இது ஸ்டேட்டஸ் மட்டும்தான். என்னோட சந்தோஷத்தை பற்றி அவங்க என்றைக்கே யோசிக்க போகிறதில்ல. என்றைக்கே யோசிக்க போகிறதில்ல. ஜேகே உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடு. என்னடி டைம் கொடுக்கா? கிட்டத்தட்ட உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகி 1 month ஆக போகுது வாயன். 1 month ஆக போகுது. இன்னும் வரை உனக்கு கேவலமாக ட்ரீட் பண்ணிருக்காங்க. நேற்று கூட இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஏன் வாயன் நீ இவ்வளோ கஷ்டப்படுத்துற? ஏன்டி நீ கஷ்டப்பட்ட என்னால் முடியலடி. எனக்கு வலிக்குது வாயன். என்னால் முடியலை. ஆஃபீஸில் சரியாக ஒர்க் கூட பண்ண முடியல தெரியுமா? என் அம்மா உன்னை என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, உன்னை என்ன ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு என் மைண்டு ஃபுல்லாக ஒன்றை பற்றி மட்டும் தாண்டி யோசிக்குது ஆஃபீஸில். எனக்கு முடியல வாய். நம்ம 2 பேரும் தனியாக போயிடலாண்டி. வேணாண்டி. உனக்கு கெஞ்சி கேட்குறவ வேணாம் ப்ளீஸ்.
நம்ம 2 பேரும் தனியா போயிடலாம். உன் கால்ல கூட விழுகிற வயன். என்னால முடியல. எனக்கு பயமா இருக்கு. ஏம்மா உன்னை எதனா பண்ணிடுவாங்கன்னு பயமா இருக்குடி. என்னால முடியல வயன். வேணாம். நம்ம தனியா போயிடலாம். குழந்தை பிறந்துட்டோம். அப்பயும் அவங்க மாறலன்னா அப்புறம் அவ்வளோதான். இனிமே அவங்க கூட பேச போறது இல்லடி. ஏன்னா என் ஃபீலிங்ஸ் என்னோட இதையும் மதிக்காதவங்கள நான் எதுக்கடி மதிக்கணும் சொல்லுவேன். நான் ஏன் மதிக்கணும்? நானும் மதிக்க போறதில்ல. சேக்கே நீ பாருவேன். நீதான், நீ மட்டும்தான் எனக்கு. வேற எதுவும் வேணாம்டி, வேற எதுவும் வேணாம். நம்ம 2 பேரும் மட்டும்தான். என்ன போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறான். நீங்கள் அப்படியே அமைதியாகவே இருக்கீங்க. ஸோ ஜேகேண்ணா சொல்லுவேன் போயிடலாமா அப்படின்னு அவன் சொன்னோடனே நீங்களும் வந்துட்டு எனக்கு ஒரு நாள் இல்லை இப்பயே சொல்லு, என் சத்தியம் பண்ணி சொல்லு நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு. சரி நம்ம போயிடலாம். சரி இன்னைக்கு நைட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிடு, மார்னிங் இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கும் சொல்லியிருப்பான். ஆஃப்டர் அப்படி தான் அந்த நைட் போயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி ஜங்குக்கு தான். ஸோ அங்கே நீங்களும் ஜங்குக்கும் அப்படியே கீழே வரீங்க. ஸோ பின்னாடி உங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மெய்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஜெக்கி அம்மா உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க அப்பாவும் தான். அவங்க அப்பா எப்படின்னா அவங்க அம்மா என்ன பண்ணாலும் பேசவே மாட்டார், அப்படியே வாய முட்டு தான் இருப்பார். ஸோ இப்போ கூட ஜெக்கி அம்மா உங்களை தான் பார்க்குறாங்க. என்ன உன் பொண்ணாட்ட எங்கே கிளம்பிட்டா காலையிலே? ஓயன் உனக்கு இப்போனாச்சும் உனக்கு புத்தி வந்துச்சு, இந்த வீட்டில் நம்ம தகுதியே இல்லாத அதுன்னு சொல்லிட்டு நீயே கிளம்பிட்டியா? நல்ல முடிவு தான் ஓயன். சரி பிளாங்க் செக் கொடுவா, உனக்கு எவ்வளோ வேணா ஃபில் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறப்பா ஜேகே அப்படியே முன்னாடி வந்துட்டு வாயனை எங்கேயும் போக போகிறதில்ல. என்ன சொல்கிற? வாயனு தனியாக எங்கேயும் போக போகிறதில்ல, நானும் அவ்வளோதான் போகிறோம். ஜேகே என்ன பேசிகிட்டு இருக்கேன்? இல்லைம்மா, இத்தனை நாள் வரையும் என் பொண்டாட்டிக்காக தான் இந்த வீட்டை நான் பல்ல கடிச்சிட்டு இருந்தேன். நீங்கள் எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இனிமேல் முடியாதுமா. எப்போ நீங்கள் என்னையும் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு பிரிக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களோ இந்த ஒரு செகண்ட் கூட நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம். ஜிக்கி நீ பண்ணுறது தப்பு மா. இப்போ தான்மா கரெக்டாக பண்ணிருக்கேன், இப்போ தான் கரெக்டாக பண்ணுறேன். என் லைஃப்பில் நான் இப்போ தான் கரெக்டான முடிவு எடுத்திருக்கேன். தென் என்னை மிரட்ட முடியாது. நீ இங்கேருந்து போயிட்டுன்னா அந்த பிஸ்னஸ் எதுவும் நீ பார்த்துக்க முடியாது, உன்கிட்ட சொத்து எதுவும் கொடுக்க முடியாதுன்ட்டு. பிகாஸ் இது ஒன்றும் உங்கள் சொத்து கிடையாதுமா, இது என்னோடய தாத்தாவோட சொத்து. தட் மீன்ஸ் எங்கள் அப்பாவோட சொத்து. ஸோ மொத்த சொத்துக்கு வாரிசு நான் மட்டும்தான். உங்களுக்கே தெரியும் அவர் கடைசி காலத்தில் யார் பேர் எழுதி வச்சுட்டு போயிருக்காருன்ட்டு. ஸோ நான் நினச்சா மட்டும்தான் இந்த வீட்டில் நீங்கள் இருக்கவே முடியும். ஆனால் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேம்மா. ஏன்னா என் பொண்டாட்டிக்கு அந்த மாதிரி பண்ண சுத்தமாக பிடிக்காது. அவள் இப்போ கூட இந்த வீட்டில் இருக்கணும்னு தான் சொல்கிறான். ஆனால் நான் தான் அவளை கன்வின்ஸ் பண்ணி இங்கே கூப்பிட்டு போகிறேன். சரிங்களா? ஹாப்பியாக இருங்க. உங்கள் ஸ்டேட்டஸ் உங்கள் பணத்தை கட்டி பிடிச்சிட்டு நைட்டு நல்லா தூங்குங்க. சரிங்களா? வயன் வா போகலாம். ஜிக்கே வயன் வா போகலான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்க வந்து அங்கே வந்து கூப்பிட்டு போயிடுறான். ஸோ ஜேகேவோட அம்மானா அப்படியே உங்களையும் ஜேகேவும் பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க. இது பக்கம் ஜேகேவோட அப்பா வந்துட்டு அமைதியாக இருக்காரு. ஸோ அவங்க வந்துட்டு என்னையா பண்ணிட்டு இருக்கா, உன் புள்ள அப்படி பேசிட்டு போயிட்டு இருக்கா, அமைதியாக உட்காந்துட்டு இருக்கா, என்னென்ன பண்ண சொல்கிறா, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு வேணா நீ என்ன வேணா பண்ணு, நான் கூட சப்போர்ட்டுக்கு இருக்கேன். அப்போ நான் என்ன வேணா பண்ணட்டுமா? என்ன வேணா பண்ணு டார்லிங், எப்போவுமே உங்கள் சப்போர்ட் தான் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஸோ ஜேகேவோட அம்மானா இங்கே வில்லத்தனமாக ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. ஆஃப்டர் இப்போ நீங்களும் ஜேகேவும் ஸோ ஜேகே ஒரு அழகான க்யூட்டான அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருப்பான். ஸோ அங்கே தான் கூப்பிட்டு வரான். நீங்கள் வரப்பவே சுகமாக தான் இருக்கீங்க. ஏய் என்னடி உனக்கு பிரச்சனை? நம்ம அழகாக நியூவாக லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ஏன்டி சுகமாக இருக்கிற? என்ன அவங்க அம்மா மிஸ் பண்ணுறியா? உங்கள் அம்மா கூப்பிட்டு வந்துடலாமா? ஐயோ ஜேகே அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அம்மா கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. சரி அப்போ எதுக்கு சுகமாக இருக்க? இல்லை உங்கள் அம்மா பாவம் தானே. ஏண்டி எங்கள் அம்மா உன்னை இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க, எங்கள் அம்மா பாவன்ற ஏண்டி கொஞ்சம் கூட உனக்கு கோவம் வராதடி? சொல்லு, கொஞ்சம் கூட எங்கள் அம்மா உனக்கு பிடிக்கல, வெறுக்க மாட்டியா? நான் ஏன் ஜெகி உங்கள் அம்மா வெறுக்கணும்? நான் எப்படி உங்கள் அம்மா பண்ணுறது கரெக்டு தானே? என்ன கரெக்டு சொல்லு, என்ன கரெக்டுன்ற? நான் உனக்கு தகுதி இல்லாதவ தானே. என்னடி தகுதி? என்ன தகுதி? இந்த பணமா? சொல்லு, இந்த பணமா? என்ன தகுதி வச்சு என்னடி பண்ண போகிறேன் இந்த பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு? பாரு, பணத்தோட மனசு தான் ரொம்ப முக்கியம். ஐயன் என் வாழ்க்கையில்
எத்தனையோ பொண்ணுங்க எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்து முன்னாடி நிப்பாட்டினாங்க. ஏன்னா எனக்கு ஒருத்தி மேலே கூட லவ் வரலடி. ஏன்னா எல்லாரும் வந்துட்டு ஜெக்கி அடுத்தது நம்ம கம்பெனி எப்படி டெவலப் பண்ண போகிறோம், அடுத்தது நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பிஸ்னஸை பார்த்துக்கலாம் ஜெக்கின்னு சொல்லிட்டு பிஸ்னஸை பற்றி தென் அவங்க ஃப்யூச்சர் பிளானை பற்றி மட்டும் தான் சொல்கிறாங்க. ஒருத்தர் கூட என்னை பற்றி யோசிக்கலடி. ஜெக்கி நீங்கள் சாப்பிட்டீங்களா, ஜெக்கி உங்களுக்கு இது ஓகேவா, ஜெக்கி நான் அதை பண்ணட்டுமா, உங்களுக்கு இது பிடிக்கும் தானே அப்படின்னு ஒரு வார்த்தை யாரும் என்கிட்ட பேசினதில்லை வயன். நீ மட்டும்தான்டி, மட்டும்தான் எப்போவுமே என்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன். எனக்கு அம்மா இருந்திருக்காங்க தாண்டி, ஆனால் என்னை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரையும் ஜெகேக்கு இது பண்ணால் நல்லா இருக்கும், ஹை கிளாஸாக இருக்கும், ஹை லெவலாக இருக்குன்னு தான் சொல்லிட்டு யோசிப்பாங்களே தவிர எனக்கு அது பிடிக்குமா பிடிக்காதான்னு கூட அவங்களுக்கு தெரியாதுடி. எனக்கு அது பிடிக்குமா பிடிக்காதான்னு கூட தெரியாது. உனக்கு ஒன்று தெரியுமா வயன், என் அம்மா நான் எதை விரும்பி சாப்பிடுன்னு கூட அவங்களுக்கு தெரியாதுடி. ஆனால் உனக்கு தெரிஞ்சிருக்கு வயன். ஜெக்கிக்கு பனானா மில்க் கேக்னா ரொம்ப பிடிக்கும், ஜெக்கிக்கு பனானா பேன் கேக்னா ரொம்ப பிடிக்கும், ஜெக்கிக்கு ஏமன்னா ரொம்ப பிடிக்கும், எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க வயன். ஆனால் என் அம்மாவுக்கு அது கூட தெரியாதுடி. எப்படி ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருந்த தெரியுமா? ஒரு கட்டத்தில் யோசிப்பேன் வயன், என்னை பற்றி இங்கே யாரும் யோசிக்க யாருமே கிடையாது. என்னடா லைஃப் மயிறு வாழ்ந்துட்டு இருக்கோம். இவ்வளோ பணம் இவ்வளோ காசு இருக்குது, ஆனால் சாப்பிட்டியா தூங்குனியா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க ஒருத்தர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தனை வாடிய ஏங்கியிருப்பேன் தெரியுமா? அந்த ஏக்கத்தெல்லாம் குறைக்கிற மாதிரி தானே நீ வந்திருக்க. என் அம்மாவோட இஷ்டத்துக்கு ஹர்ட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க, நான் மூடிக்கிட்டு இருக்கணுமா? அதெல்லாம் முடியாது. ஏன்னா ஒன்று எதுனா பேசுனா எனக்கு இங்கே வலிக்கும் வாயன், எனக்கு இங்கே வலிக்கும். நீ என்னோட பாதி நான் எப்பவுமே சொல்லுவேன், அது உண்மைதான் வாயன். என்னோட பாதிக்கு எதுனா ஆச்சுன்னா நான் யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி செம்ம எமோஷனல் ஆகிட்டான். நீங்கள் அவனை அக் பண்ணிட்டேன். ஜெக்கி ஒன்றும் இல்லை, நான் இனிமேல் இந்த மாதிரி எதுவும் பேச மாட்டேன், நீ எமோஷன் ஆகாது, இங்கே பாரு கண்ணெல்லாம் எவ்வளோ செவந்து போச்சுன்ட்டு அப்படின்ட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை வச்சு அவனுக்கு அப்படியே தொடச்சி விடுறீங்க. ஸோ அவன் டியர்ஸ்லாம் வைப் பண்ணிட்டு ஆஃப்டர் ஜெக்கினா பாருடி அவ்வளோதான், நீயும் நான் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில், என்ன யாரை பற்றி எதை பற்றி யோசிக்காதடி பொண்டாட்டி, நம்ம 2 பேர் மட்டும்தான்டி, நம்ம 2 பேர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் இது பண்ணியிருப்பான். ஆஃப்டர் அதுக்கப்புறம் நீங்களும் ஜேகேவும் இப்போ அந்த நியூ ஹவுஸ்க்கு வந்திருப்பீங்க. ஸோ 2 பேருமே அந்த வீட்டை பார்க்குறீங்க. ரொம்ப அழகாக இருக்குது, குட்டி வீடு தான், வீடு ரொம்ப அழகாகவே இருக்குது. ஸோ 2 பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹால், அப்புறம் வந்துட்டு செம்ம க்யூட்டாக இருக்குது. ஜேகே கேட்குறான், உன்னடி வீடு பிடிச்சிருக்காடி? ரொம்ப அழகாக இருக்குது ஜங்குக்கா. எப்படிடி பக்கத்தில் இந்த வீடு இல்லை, நம்ம வீடு மட்டும்தான், நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஜிகே எனக்கு தெரியாமல் எப்போ இந்த வீடு வாங்கினா? ஆக்சுவலி இது நம்ம மேரேஜுக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். 2 பேர் தனியாக போல மாதிரி தான் நான் இருந்தேன். பட் நீ தான் உங்கள் வீட்டிலே இருக்கலாம் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டேன், அதான் நானும் ஒத்துக்கிட்டேன். நான் எப்பயும் வாங்கின வீடு தாண்டி, சர்ப்ரைஸ் பண்ணலான் இருந்தேன். ஸோ எப்படி என்னோடய சர்ப்ரைஸ்? ரொம்ப அழகாக இருக்குது தெரியுமா? ஜிகே நம்ம நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம இப்பயே போயிடலாமா? பட்டாடி இருடி போகலாம், டயர்டாக இருப்பல்ல. இல்லை ஃபர்னிச்சர்ஸ் வாங்கணும், அப்புறம் உனக்கு திங்ஸ் வாங்கணும், அப்புறம் எனக்கு வாங்கணும், நிறைய வாங்க வேண்டியது இருக்குது. நம்ம இப்போயே வாங்க ஆரம்பிச்சா ஜிகே நல்லா இருக்கும். சரி வா இப்போயே கிளம்பலான்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் ஜிகேவும் வந்துட்டு ஃபர்னிச்சர் வாங்குற இடத்துக்குலாம் வந்திருக்கீங்க. ஸோ ஒவ்வொன்றத்தையும் உங்கள் வீட்டுக்கு பார்த்து வாங்கிட்டு இருக்கீங்க. ஜிகே அது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். ஜிகே இந்த சோஃபா ஓகேவா சொல்லு? ஓகே தாண்டி, கொஞ்சம் 2 பேர் படுக்கிற மாதிரியே வாங்கு. ஏன் 2 பேர் படுக்கிற மாதிரி? இல்லடி ஆஃபீஸ் முடிச்சுட்டு நான் வருவேன், டயர்டாக இருப்பேன், அப்போ நீ டிவி பார்த்துட்ருப்பேன், வந்தோடனே எனக்கு எதனா பண்ணணும்னு தோணும், அப்போ தான் பெட்ரூம் போகிறதுக்கு பதிலாக நம்ம அங்கேயே பண்ணிடலாம்னா. சீக்கே சும்மா சொன்னேன்டி, என்ன ஏன் நான் பண்ணதே இல்லையா கூட? அதுக்காக இப்படியா பப்ளிக் பிளேஸில் ஏன் கேட்க போகிறான்? நல்லா தான் இருக்குது, இதே புக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஐட்டமும் நீங்கள் பார்த்து எல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க உங்கள் வீட்டுக்கு. ஆஃப்டர் எல்லா திங்ஸும் இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்துடுது. ஸோ நீங்களும் ஜிகே வந்தால் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. ஸோ மனுஷன் வேலை பார்க்கல, உட்காந்து உங்களை பிடிச்சி எடுத்து கிஸ் பண்ணுறது, உங்க கூட ரொமான்டிக்காக பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ கூட நீங்கள் அந்த ஷெல்ஃபில் இருக்க திங்ஸில் வைக்க சொல்கிறீங்க. ஜிகேன்னு அப்படியே உங்களே பார்க்குறான். என்ன ஜிகே எடுத்து வை ஜிகே, இதெல்லாம் கண்ணாடி கிளாஸ், சத்தியமாக என்னால் தூக்கி வைக்க முடியாது, அதனால தான் ஒன்றும் சொல்கிறேன். நான் வைக்கிறேன் முண்டாட்டி, ஒரு கிஸ்ஸை கூட நான் வைக்கிறேன், ஒரு கிளாஸுக்கு ஒரு கிஸ்ஸு. சிக்கிங்கிட்ட என்ன இருக்கு, பரவாயில்ல 10 கொடு. சிக்கி ரொம்ப ஓவர் ஜிக்கிது. என்னடி ஓவரு, என்ன ஓவரு? எனக்காக எவ்வளோ வேலை பார்க்குறேன் சொல்லு, எனக்காக இது பண்ண மாட்டியாடி?
சரி ஓகே இந்த பொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஸ் கொடுக்குறீங்க. ஏய் கணத்துல எங்களடி பொண்டாட்டி லிப்ல கேக்குற. ஐயோ நீ லிப்ல கொடுக்க ஆரம்பிச்சா நீ ரொம்ப நேரம் ஆக்குவியே. ஆகிட போறேன். என்னப்பா சிக்கி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு குக் பண்ணணும்டா. பொண்டாட்டி நான் உன்னை குக் பண்ண விடுவேன்னு நினைக்கிறியா என்ன? ஏண்டி காலிலேருந்து இவ்வளோ வேலை பார்த்துருக்கா, இப்போ சமைக்க வர சொல்றியா? வச்சிரும் உன்ன ஃபுட்டை ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை வேணாம், ஒத்துக்காது உன் உடம்புக்கு. இப்போ பொண்டாட்டி கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஹோட்டலில் தாண்டி சாப்பிட்ருந்தேன். இப்போ மட்டும் என்ன அதெல்லாம் ஒத்துக்கும். இல்லை அப்போ நான் இல்லை, இப்போ நான் இருக்கல்ல, நீ எதுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ணும்? நான் குக் பண்ணுவேன், நீ முதல்ல இருந்தா பொடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸும் எடுத்து வைக்கிறீங்க. ஆனால் அவன் கரெக்டாக முத்தத்தை மட்டும் கரெக்டாக தான் இருந்தான். ஸோ எல்லா மொத்தமும் வாங்கியிருப்பான். ஆஃப்டர் இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து வெஜிடபிள்ஸ்லாம் எடுக்கிறீங்க. ஸோ சிம்பிளாக நைட்டு டின்னர் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுற மாதிரி ஸோ எல்லா காய்கறி கட் பண்ணிருக்கீங்க. ஸோ ஜேகே பின்னாடி கொஞ்சம் வெசல்ஸ்லாம் இருக்கும், அதை வாஷ் பண்ணிருக்கான். நீங்கள் போய்ட்டு அவன் கையிலே அடிக்கிறீங்க. இப்போ எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா? ஏன் பண்ணக்கூடாதாண்ணா? என்னடி தப்பாக வாஷ் பண்ணிட்டேனா? இல்லைடி ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணுறேன், எல்லாம் கண்டுக்காதானே. கொஞ்ச நாள் நாளே பழகிப்பேன். ஜிகே இதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேணாம், போ ரெஸ்ட் எடுப்போம். என்னடி என்னை எந்த வேலையும் செய்ய விட மாட்டேன்ற? எனக்கு புரியல வையன். ஏன் இதில் நான் பார்க்கக்கூடாதா என்ன? இதில் பொண்டாட்டி மட்டும் தான் பார்க்கணுமா என்ன? இல்லை ஜிகே இருக்குன்னே டயர்டாக தானே இருக்கா. அப்போ நீ மட்டும் என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? இன்னும் டயர்டாக தானே இருக்கா? பாரு இன்னும் சொல்கிறது தான், நான் உன்னோட பாதி. நீ என்ன நல்லா வேலை பார்க்குறியோ அது நானும் பார்ப்பேன். அப்போ சரி நான் ஆஃபீஸ்க்கு வந்து கூட வேலை பார்க்கவா? பாரு யார் வேணான்னு சொன்னா, ஆனால் உன்னை வேலை பார்க்க விட மாட்டேன், அது ஒன்று தெரியும் தானே. ஜிகே என்னடி என்ன பாரு வையன், எனக்கு இந்த வெசல்ஸ் வாஷ் பண்ணுறது, அப்புறம் உன்னோட அண்டர்வேர்டை துவச்சி போடுறது. ஜிகே ஏண்டி நீ எந்த துவச்சி போட மாட்டியா என்ன? அதெல்லாம் எனக்கு அசிங்கமாகவே தெரியாது வையன். ஏன்னா அதை பற்றி அசிங்கமாக நினைக்கிற என்னடி இருக்குது? அப்படி அவனா ஒருத்தன் அசிங்கமாக நினைக்கிறேன்னு வச்சுக்கோயேன், என்னை பொறுத்தவரையும் ஆம்பளையே கிடையாது. அதை எப்படி வேணா நீ வச்சுக்கோ. என்ன எப்படி சொல்கிற? ஆமாம் வையன், கல்யாணம் பண்ணிட்டா பொண்டாட்டி தான் எல்லா வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு சட்டம் இருக்கா அண்ணா? புருஷனை பொண்டாட்டி பாதி தான் பார்க்கணும். என்ன இப்போ நான் இதெல்லாம் பார்க்கக்கூடாதா? உனக்கு கூட தெரியுமா வையன், எங்கள் அப்பாவும் இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துருக்காரு, நானே நிறைய டைம் பார்த்துருக்கேன். சில விஷயத்தில் எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். அப்போ தான் எனக்கும் தோணுச்சு, இவ்வளோ கேவலமான ஒய்ஃபுக்கே எங்கள் அப்பா சப்போர்ட்டாக இருக்கப்போ இவ்வளோ அழகான பொண்டாட்டி, இவ்வளோ நல்ல கேரக்டர் பொண்ணுக்கு நான் ஏன் சப்போர்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு யோசிப்பேன். அதனால தான் நீ என்ன பண்ணாலும் நான் சப்போர்ட்டாக இருப்பேன். ஜேகே ஏன்டா இவ்வளோ நல்லவனாக இருக்கேன்? ஏன்னா என்னை அப்படி வளர்த்துட்டாங்கடி. வளர்க்கல சொல்ல, நிறையா ட்ராமா பார்ப்பேன்டி. அதில் எப்படி சொல்கிறது, ஒரு பையன் ஒரு பொண்ணை எப்படிலாம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த ட்ராமா சீன்ஸில் காமிப்பாங்க தெரியுமா? அதெல்லாம் நான் அப்படியே சேவ் பண்ணி வைப்பேன். என் பொண்டாட்டி எப்படி தான் நான் பார்த்துக்கணும், அவளை எந்த வேலையும் வாங்கக்கூடாது, அவளுக்கு பிடிச்சதெல்லாம் நான் பண்ணணும், அவள் என்னென்ன ஆசைப்படுறோ அதெல்லாம் நான் செய்யணும்னு சொல்லிட்டு அப்படியே யோசிப்பேன் தெரியுமா? ஓ அப்படியா? ஆமாண்டி அப்படிதான். என்ன அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற? இவ்வளோ வெசல்ஸ் வாஷ் பண்ணி கொடுத்துருக்கல, கிஸ் பண்ணலாம்ல? அதுக்காக தான் நீ பண்ணியா? அதுக்காகவும் தாண்டி. சரி வா டைம் அது பாரு. ஜேகே வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை பிடிச்சி எழுத்து கிஸ் பண்ணியிருப்பான். ஸோ 2 பேருமே மாற்றி கிஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்கன்னா ஜேகே தள்ளி விட்டு தள்ளு அங்கே பாரு ரைஸ் எல்லாம் இதான் ஆயிடுச்சு. பரவாயில்ல மறுபடியும் பண்ணு. ஜேகே மணியை பார்த்தியா 8 o'clock ஆகுது, நீ எப்போ சாப்பிட்றது? அதான் சொல்கிறேன் பொண்டாட்டி, சாப்பாடு எதுவும் வேணாம், நான் ஆர்டர் போடுறேன். ஜேகே வேணாண்டா, ஒரு நாள் ஆர்டர் போட்டு சாப்பிட்டா ஒன்றும் ஆகிடாது வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஹாலுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். ஸோ அப்படியே உங்களை சோஃபாவில் உட்கார வச்சுட்டு ஸோ உங்கள் லெக்ஸ் எடுத்து அவனோட காலில், தட் மீன்ஸ் அவன் லேப்பில் வச்சுக்கிறான். ஸோ அப்படியே வந்து உங்கள் காலெல்லாம் ப்ரெஸ் பண்ணிருக்கான். ஜேகே என்ன பண்ணுற விடு. அமைதியாக ரெடி, என்ன உனக்கு? நான் வாட்டு தானே இருக்கேன். ஜேகே அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதடா, அமைதியாக உட்கார்றா. இதில் என்னடி இருக்குது பாரு, காலில் எவ்வளோ வீங்கி போயிருக்கு. பொண்டாட்டி நீ ரொம்ப வேலை பார்க்குற, இனிமேல் வேலைலாம் அவ்வளோ பார்க்கவே கூடாது, நாளைக்கு ஒரு மெய்டு அரேஞ்ச் பண்ணுறேன். ஜேகே அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீயும் நான் மட்டும் தானே இருக்கோம், அதுக்கு எதுக்கு மெய்டு? எனக்கு தேவையோடையது சரியா? மெய்டு வருவாங்க, நீ எந்த வேலையும் பார்க்கக்கூடாது சரியா? என்னை சந்தோஷமாக பார்த்துக்கூடி, அதுவும் இல்லாமல் நான் உன்னை சந்தோஷமாக பார்த்துப்பேன், அவ்வளோதான் சரியா? ஜங்குக்கா என்ன ஜங்குக்கா? சொன்னது தான் சரியா? சரி என்னோட படம் பார்க்கலாமாடி?
படமா? இல்ல போர் அடிக்குது. ஏன் சார் என்கிட்ட பேச மாட்டீங்களா? தினமும் பேசிட்டு தானடி இருக்கிறோம். பரவாயில்ல பேசு. என்ன பேசணும் சொல்லு. இல்ல உன் அம்மாவை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு வருத்தமா இருக்கா? எதுக்குடி அதை எடுக்கிற? இல்ல கோச்சுக்கு அது சொல்லு ஜேகே. உனக்கு வருத்தமா இருக்கா இல்லையா? இல்லடி, சுத்தமா கிடையாது. என்ன ஜங்குக்கா பேசுற? அவங்க உங்க அம்மா. அம்மா தான். அம்மா மாதிரி நடந்துக்கலையே. எனக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அது அவங்களுக்கு பிடிக்காது. அப்படியேப்பட்டவங்களும் அம்மாவாடி. ஜேகே அது சொல்லுவேன். இப்போ உனக்கு ஒரு குழந்தை போகிறதுன்னு வச்சுக்கோயேன். அந்த குழந்தைக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்குது. குழந்தைக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிக்குது. ஸோ உனக்கு அது பிடிக்கணும் தானே ஓயன்? ஆமாம். ஏன் சொல்ல? என் பையனுக்கு எது பிடிக்குதோ அதுதான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவனோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். ஏன் அம்மா. ஆனால் ஏன் அம்மாவும் இருக்காங்களே. எனக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுடி. காலேஜும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, ஃபேமிலி எல்லாத்துலேயும் அவங்க இஷ்டம்தான். சுத்தமாக பிடிக்கல வாயன். சுத்தமாக எங்கள் அம்மாவை பிடிக்கல. என் லைஃப்பில் நான் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ஏங்கினது உண்டு தெரியுமா? அம்மா அந்த பையனோட பாண்டிங். அது என்றைக்குமே எனக்கு கிடச்சதே கிடையாதுடி. என்றைக்குமே கிடச்சதே கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மாவெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு பொறாமையாக இருக்கும். எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க. பையனுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்குறாங்க. அவங்க கூட உட்காந்து இவ்வளோ ஜாலியாக பேசுகிறாங்க, வைக்கிறாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்கும்டி. இதே என் வீட்டுக்கு வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோயா, என் அம்மா உட்காந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது, அதை பார்த்தியா இதை பார்த்தியான்னு சொல்லிட்டு பேசுகிறது தவிர மற்றபடி ஜேகே ஸ்டடீஸ் எப்படிடா போகுது, உனக்கு உடம்பு நல்லா இருக்காடா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்கடி. பெற்று போட்டுட்டாங்க, அவ்வளோதான். மெய்ட்ஸ் வளர்த்தாங்க, அப்படியே என் வாழ்க்கை போயிடுச்சு வயன். ஆனால் என்னென்ன பாசத்துக்கெலாம் ஏங்கினோ அதை கொடுக்குற மாதிரி கடவுள் என் வாழ்க்கையில் ஒன்று அனுப்பி விட்டாருடி. ரொம்ப தேங்க்ஸ் கடவுளுக்கு. ஜங்குக்கா, நீ ஏன்டா இப்போ பார்த்தாலும் ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசி நான்லாம் வச்சுக்கிட்டே இருக்கா? சரி சரிடி, நான் பேசல. பாரு காலிங்கில் அடிக்கிற சவுண்டு. ஃபுட்டு வந்துருச்சு போல். சரி நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போயிட்டு ஃபுட்டு வாங்கிட்டு வந்துட்டு ஸோ உங்களுக்கு அப்படியே ஃபீட் பண்ணியிருப்பான். ஸோ அப்படி தான் அன்றைக்கி அந்த மொமெண்ட் போயிருக்கும். ஸோ நைட் டைம் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நீங்களும் ஜேகேவும் இப்போ பெட்ரூமில் தான் இருக்கீங்க. ஸோ ஜேகே லேப்டாப்பில் உட்காந்து ஒர்க் பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கண்ணா உட்காந்து எப்படி சொன்னால் இந்த ஸ்கார்ஃப் தைப்பாங்கல்ல அந்த வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜேகேண்ணா பொண்டாட்டி என்ன பண்ணுற, நீடில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது பாரு, இதெல்லாம் எதுக்கடி பண்ணுறீங்க, வேணா கடையில் வாங்க வேண்டியதானே? இல்லை ஜேகே உனக்கு தெரியுமா, வின்டர் சீசன் வரப்போகுது. உனக்கு தெரியும் தானா, ஒவ்வொரு வருஷமும் நான் உனக்கு ஒரு ஸ்கார்ஃப் கிஃப்ட் பண்ணுவேன்ட்டு. ஆமாண்டி, அது கடையில் வாங்கி கொடுறி. கடையில் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமா? என் கையால் தைச்சி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஜேகே இந்த வாட்டி உனக்கு பிடிச்ச கலரில் பண்ணுறேன், எப்படி இருக்கு? எல்லாம் ரெடி பொண்டாட்டி. நெக்ஸ்ட் இயர் இன்னொன்று எக்ஸ்ட்ரா பண்ண போகிறேன். எதுக்கு? குட்டி குட்டி சாக்ஸ், குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாம் பண்ண போகிறேன். ஜேகே ஆமாண்டி பொண்டாட்டி, தெரிஞ்ச அடுத்த வருஷம் உனக்கு குழந்தை பிறந்துரும்டி. சரி நீ ஸ்கார்ஃப் பண்ணது போதும், எடுத்து வை. என்ன, நான் இப்போ தான் ஆரம்பித்தேன் பொண்டாட்டி, போதும். எவ்வளோ நேரம் தைச்சிட்ருப்ப? வா 2 பேரும் குழந்தை பண்ணுறதுக்கான ப்ராசஸ்க்கு போகலாம். ஜேகே வேணாம், இவ்வளோ இதெல்லாம் வேணாம். என்னடி இவ்வளோ வலி? மணியை பார்த்தியா, 10:30 மணி. ஆனால் அங்கே நம்ம 12 மணிக்கு தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமாம், அங்கே நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வர்றதுக்கு டைம் ஆகும். பட் நான் இப்போ தான் ஆஃபீஸ் போகலல்ல, நீங்கள் தானே இருக்கிறேன், அவள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே? ஜேகே என்னடி ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே உங்க கிட்ட வரான். ஸோ நீங்கள் அப்படியே பின்னாடி போய்கிட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்தில் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுறீங்க. ஸோ ஜேகேண்ணா அப்படியே உங்களை ஹோல்ட் பண்ணிட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்கான். ஜேகே என்னடி? இப்போவே வா. இப்போவே தான். சரி அப்படியே நீங்கள் ட்ரெஸ்ஸை கழட்ட போகிறீங்க. என்னடி பண்ணுற? கழட்ட வேணாமா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பொண்டாட்டி. கழட்டி விட்றதும் சரி, போட்டு விட்றதும் சரி, அதெல்லாம் என் வேலை. அதெல்லாம் நீ தலையிடக்கூடாதுன்னா எனக்கும் அதே மாதிரி நீ பண்ணுவா.
அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உங்கள் ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் உன் ஷர்ட் பட்டன் கிட்ட வைக்கிறான். ஸோ நீங்கள் ஒவ்வொரு பட்டனாக அப்படியே அவுத்துட்ருக்கீங்க. ஜேகே அப்படியே உங்களோட டிஷர்ட் அவுக்குறான். தென் அப்படியே கீழே பேண்ட்டையும். ஸோ நீங்களும் இப்போ ஜேகேவோட பேண்ட்டை அவுத்துட்டு அவன் ஜிப்பை அன்சிப் பண்ணுறீங்க. ஸோ அவன் அப்படியே உங்களே பார்க்குறான். ஸோ நீங்கள் என்ன ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கீங்க. என்னடி அக்காத்தில் பார்த்த மாதிரி பார்க்குற? தடமாயிட்டு பார்க்கறது தானா? சும்மா இப்போ எதுக்கு அதை ஞாபகப்படுத்துகிற? ஏண்டி ஞாபகப்படுத்தாமல் எப்படி? ஐயோ ஏன்டி இவ்வளோ வெக்கப்படுற? ஜங்குக்கா என்ன பண்ணுறாட்டி? சீக்கிரமா சீக்கிரமா பாப்பா பெற்றுக்கணும். பெற்றுலாண்டி. 1 வேணுமா 2 வேணுமா? 2. ஒரே இதில் 2 ஓகே வாடி உனக்கு? ஆமாம், அழகாக இருக்கும் தெரியுமா? க்யூட்டாக இருக்கும். 2 பாப்பா ரொம்ப அழகாக இருக்கும் ஜங்குக்கா. ஏய் 2 பண்ணுச்சுன்னா நீ கண்டுப்பியாடி? அதெல்லாம் கண்டுப்பேன். நீ ஏன் அப்படி யோசிக்கிற? இல்லை கேட்டேன். எத்தனை குழந்தை பிறந்தாலும் அதான் உனக்கு ஃபஸ்ட்டு பேபி. நான் சரி ஓகே, நீ தான் என்னோட ஃபஸ்ட்டு பேபி போதுமா? அப்புறம் எனக்கு தான் ஃபஸ்ட்டு மில்க்கு. ஜிகே ஃப்ராடு. ஏய் என்னடி குழந்தைக்கு பால் கொடுக்க மாட்டியா? அது மாதிரி தான் எனக்கு கொடுக்கணும். ஜிகே அதுக்காகவா? படா. ஏய் என்னடி எங்கடி போ சொல்கிறா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்கள கிட்ட இழுத்து அப்படியே உங்கள் ஐஸை பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்களும் அவளோட ஐஸ் தான் பார்க்குறீங்க. அவள் ஐஸ் அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் ஐஸும் தான். ஸோ அவள் லிப்ஸ்னால் நல்லா செக்கச்சவேன்னு இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அவன் லிப்ஸை பார்த்துட்டு பைட் பண்ணுறீங்க. என்னாடி லிப்ஸை கடிக்கிறியா? சொல்லுடி கடிக்கிறியா? ஆமாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜேகேவும் ஃபர்தராக அப்படியே உங்கள் லிப்ஸை அப்படியே என்ன பண்ணுறது சக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே சக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ 2 பேரும் ஹேண்ட்ஸும் அப்படியே கோர்த்துக்கிட்டு அந்த வாலில் சாஞ்ச மாதிரியே 2 பேருமே கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்படியே ஜேகே பொறுமையாக அப்படியே உங்களை பெட்டுக்கிட்ட கூப்பிட்டு வந்துட்டு உங்களை அப்படியே பெட்டில் புஷ் பண்ணிட்டு அவன் மேலே வரான். ஸோ அப்படியே உட்காந்து உங்கள் மேலே உட்காந்துக்கிட்டே உங்களை கிஸ் பண்ணிருக்கான். ஸோ நீங்களும் அதே மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மேலே வந்து அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஜேகேனா அவனோட ஹேண்ட்ஸ் அவங்களோட உடம்பு எல்லாத்தையும் டச் பண்ணிருக்கு. ஸோ அப்படியே கீழே போயிட்டு அங்கே போய் உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் மாதிரி ஒன்று கொடுக்குறான். ஜங்குக்கா என்னடி என்ன பண்ணுற? பொறுமையாடா. சரிடி பொறுமையாகவே பண்ணுறேன். ஜங்குக்கா என்னடி எத்தனை வாட்டி சொல்லிடுறேன்? அவரை கூப்பிட்டானா எனக்கு இன்னும் மூடாகும் தானே சொன்னேன். ஜங்குக்கா வலிக்குது. வலிதா சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து நிறைய ஃபிங்கர்ஸ் விட ஆரம்பிக்கிறான் உள்ள. ஸோ உங்களுக்கு பெயின் தாங்க முடியல. நீங்கள் அப்படியே அவங்க நெயில்ஸை வச்சு அவனோட ஷோல்டர்லாம் கிழிக்கிறீங்க. என்னாடி பண்ணுற வலியுதுடி? என்னால் முடியல ஜங்குக்கா. அப்போ சரிடி என் நெக்கை பைட் பண்ணுறி. ஜங்குக்கா பண்ணுடி வாயான் அப்படின்னு நான் சொன்னோன்னே நீங்கள் அவனோட நெக்கை போட்டு செம்மையாக பைட் பண்ணிருக்கீங்க. ஸோ அவனா அப்படியே உங்கள் நெக்கை போட்டு கிஸ் பண்ணி சக் பண்ணி எடுத்துட்ருக்கான். என்னடி ஜங்குக்கா போதும் ஃபிங்கர்ஸ் எடு வலிக்குது. இருடி எல்லாம் இது பண்ணிக்கிறான். பிரின்ஸு கேட்டல அதுக்காக இவ்வளோவா? அம்மாவாயான் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காதுண்ணா. ஐயோ இந்த நேரத்தில் இப்போ மோட்டிவேட்டாக பேசிகிட்டு இருக்கான் பாருங்க. டேய் சும்மா இருடா. நானடே பண்ணுறது ஐயன் என்ன செம்ம ஃபிகராக இருக்கடி நீனு. சுங்கோ நம்ம பொண்டாட்டிடா. வரால இருந்துட்டு போட்டோம். செம்ம ஸ்ட்ரக்சர்டி நீனு. ஐயோ நல்லா வளன்னு இருக்காளே. என் வயன் ஏன்னா கிளவியானா கூட உன்னை பண்ணுவேண்டி நான். ஜிகே ஸ்டாப் இட். என்னடி ஸ்டாப் இட்டு? நான் சொல்லுவேண்டி. நான் எனக்கு நட முடியலான்னு நினச்சி போய் நான் வந்து தள்ளாட்டு ஐயன் ஃபக்யூடின்னு சொல்லுவேன். நீ அப்படியே வந்து படுத்துடணும். ஏன்னா அப்போ உன் புருஷனுக்கு ஸ்ட்ரென்த்லாம் இருக்காது சரியா? ஜிகே நீ அமைதியாக இருக்கே இல்லை எந்திரிக்குவா? சரி கூச்சமாக இருக்கு அவனுக்கு. சரி விடு
உன் கூச்சத்தெல்லாம் நான் குறையிறேன் அப்படின்ட்டு அவ்வளோ இன்சல்ட் பண்ணுறான். அவ்வளோதான் உங்களுக்கு செம்ம பெயின். பிகாஸ் பையன் ரொம்ப ஹார்டாக பண்ணிருக்கான். சிக்கி 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 என்னடி ஜெய் தாண்டி வலிக்குதுடா. சிக்கி 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 ஏன் பாரு கிஸ் பண்ணுறேண்ணா. நல்லா பண்ணுறே. ஆ ஆ ஆ ஓகே அப்படிதான் அண்ணே ஆ அப்படின்னு சொல்லிட்டு சிக்கி உங்களுக்குள்ள நல்லா இன்செர்ட் பண்ணி எடுத்துட்டு இருக்கான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 ரவுண்டு போயிருக்கோம். ஸோ 2 பேராலையும் முடியல. அவ்வளோதான் டயர்டாயிட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே ஜெக்கி மேலே தான் படுத்து கிடக்குறீங்க. ஜெக்கி அப்படியே உங்கள் ஹேர் இது பண்ணிட்டு அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்கான். நீங்கள் என்ன அவனை அடுக்கிறீங்க? எவ்வளோ வாட்டி சொன்னேன் ஃபாஸ்ட்டாக பண்ணாதண்ணா, கேட்கவே மாட்டேல்ல நீனு. ஃபாஸ்ட்டெல்லாம் என்னால் பண்ணாமல் இருக்க முடியாது வயன். பூஜைக்கு வலிக்கிறது எனக்கு தானே. எனக்கு தாண்டி வலிக்குது சொல்லு. ஒரு டைம் போயிட்டு வரதுக்குள்ளே எனக்கு என்ன வலிக்குது தெரியுமா? ஆனால் அதெல்லாம் காமிக்க மாட்டேன்டி. ஏன்னா அது எப்படி சொல்கிறது, பெயினாக இருந்தாலும் ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது. போடா எங்கடி போ சொல்கிற? போதும் போ, எனக்கு தூக்கம் வருது. தூங்கலாமே, என் மேலே படுத்து தூங்கு. வேணாம், நீ சும்மா இருக்க மாட்ட. இப்போ கூட உன் கை என்ன பண்ணிட்டு இருக்க எனக்கு தெரியும். கையிட முதல்ல அங்கேருந்து. ஏய் ஆடி உனக்கு பிரச்சனை? நான் தொடுவேன், அது ஏன் ப்ராப்பர்ட்டி. நீ வேணா தொட்டுக்க உன் ப்ராப்பர்ட்டியா? நீ தான் உன் ப்ராப்பர்ட்டியை கண்டு கூட மாட்டேன்றா. பாவண்டி. என்ன பாவம்? நீ எந்த ப்ராப்பர்ட்டி சொல்கிறா? நல்லா டச் பண்ணுறது பாரு, அந்த ப்ராப்பர்ட்டி தான் கீழே. ஜிக்கி என்னடி தொடுறி? வேணாம் ஐயன், தொட்டுவான் ஐயன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்கிறான். ஆஃப்டர் நீங்களும் தொடுறீங்க. ஸோ 2 பேருமே மாற்றி நல்லா விளாண்டுட்டு இருக்கீங்க. அப்படி தான் அன்னைக்கான நைட் போயிருக்கோம். ஸோ அப்படியே ஒரு மார்னிங் ஆகுது. ஸோ மார்னிங் நீங்கள் ஜேகேக்காக குக் பண்ணுறது. ஸோ ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்கான். ஸோ இப்போ ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஜேகே கிட்டே கொடுக்குறீங்க. அவனும் சரி பொண்டாட்டி கிளம்புறாண்ணா, ஈவினிங் வந்ததுக்கப்புறம் நம்ம மார்க்கெட் போகலாண்ணா. சரி ஜங்குக்கா. ஜேகே மறக்காமல் சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்றேண்ணா. சரிடி, மதியானம் கால் பண்ணுறேன். அப்புறம் எதனா தேவைன்னா கால் பண்ணுறீ. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறான். இதே சைடு இப்போ ஜேகேவோட அம்மா பக்கம் பார்க்கலாம். ஸோ ஜேகேவோட அப்பா, தென் ஜேகே அம்மாவுக்கு ஒரு அண்ணா இருப்பார். ஸோ அவர் ரொம்ப கெட்டவர். ஸோ அவர் இப்போ ஃபாரின்லேருந்து இங்கேருந்து வந்திருக்காரு. ஸோ அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக தான். தட் மீன்ஸ் அவரோட தங்கச்சியா. ஸோ வர்றப்பவே ஒரு மாதிரி வில்லத்தனமாக தான் சிரிச்சுக்கிட்டே வராரு. தங்கச்சி எப்படிம்மா இருக்கிறா? நான் நல்லா இருக்கேண்ணா. எங்கம்மா மாப்பிள்ளையை காணோம்? அவன் எங்கே இருக்கான்? பொண்டாட்டியை கூட்டிட்டு தண்ணி கொடுத்துன்னு போயிட்டான். என்னம்மா சொல்கிற? அவன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானே. அவன் தான் நான் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு கூட அமைதியாக தான் இருந்தா. ஆனால் நான் பெற்று வச்சுருக்கனே, அதுதான் என் பொண்டாட்டி இவ்வளோ கொடுமைப்படுத்துறீங்க. இனிமேல் நான் அங்கே இருக்க மாட்டேன், அங்கே பிடுங்க மாட்டேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு கிளம்பிட்டான். என்ன தங்கச்சி நீ இப்படியே விட்டியா? நான் என்னென்ன பண்ண சொல்கிறா? கேட்டால் என்ன தெரியுமா சொல்கிறான்? இந்த சொத்து ஒன்று உங்கள் அப்பா சொத்து கிடையாது, இது என்னோட தாத்தாவோட சொத்து. நீங்கள் இதை இன்னும் பண்ண முடியாதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறானா? அவனுக்கு அவ்வளோ திமிராயிப்போச்சு. அன்றைக்கே உன் பேச்சு கேட்டு அவனை கலைச்சிருக்கணும். நான் தான் தேவையில்லாமல் அவனை பெற்றுக்கிட்டேன். தங்கச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன். அண்ணா வந்துட்டல. என்னென்னா பண்ண போகிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுலாம் நான் நினச்சிட்டு இருந்தா, எவ்வளோ ஒருத்தையை கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உயிர் எடுத்துட்டான். சரி அந்த பொண்ணையும் வச்சு கஷ்டப்படுத்தி அவளும் ஓடி போவான்னு பார்த்தா, அவள் என்னன்னா ஜேகேவை நான் அந்தளவுக்கு காதலிக்கிறேன், ஜேகேக்கு பிடிச்சதுலாம் எனக்கு பிடிக்கும், நீங்கள் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவளும் இருந்து சாவடிச்சிட்டா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலண்ணா. அவள் உயிரோடு இருக்கிற வரையும் என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டான். அப்போ சரி தங்கச்சி போட்டுடலாம். அண்ணா அவள் உயிரோடு இருந்தால் தானே உன் பிள்ளை உன் பேச்சை கேட்க மாட்டான். அவள் செத்துட்டா சொல்லு, அவள் செத்துட்டா ஜேகே நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடுவான்ல. அப்புறம் நம்ம சொல்கிறதுல அவன் கேட்பான் தானே. அண்ணா அது எப்படி? நீ சொல்லுமா, அந்த பொண்ணு உனக்கு உயிரோட வேணுமா வேணாமா? எனக்கு அவள் தேவையில்லண்ணா, அவள் செத்து போகிறது தான் நல்லது. அப்போ சரி அண்ணன்கிட்ட விட்டுரு,
இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். அண்ணா நான் பார்த்துக்கிறேம்மா, எதுவும் கவலைப்படாதுண்ணா. ஆ எனக்கு ஒரு வாரம் டைம் விடு, அந்த பொண்ணை நான் கொண்டுறேன். சரிண்ணா, ஆனால் நம்ம பேர் வெளியே வராமல் பார்த்துக்கோங்க. ம். ஆனால் முக்கியமாக ஜேக்கிக்கு தெரிஞ்சா நம்ம யாரையும் உயிரோட விட மாட்டான். சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருப்பாரு. ஆஃப்டர் அவர் இப்போ ஒரு கேங்ஸ்டர் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. ஸோ அவன் வந்துட்டு கொரியாலே நம்பர் 1 கேங்ஸ்டர். ஸோ இப்போ அந்த ஆளை மீட் பண்ணுறதுக்காக தான் அந்த ஆள் வந்திருக்காரு. சொல்லுங்கள் பாஸ், என்ன இங்கெல்லாம் வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, உனக்கு ஒரு வேலை கொடுக்க தான் வந்திருக்கேன். எனக்கா? என்ன வேலை பாஸ்? இல்லை, ஜேகே குரூப்போட சிஓ தெரியுமா? தெரியுமே. இப்போ தான் கல்யாணம் ஆச்சு. ஆமாம், அந்த பொண்ணை போட்டு தள்ளணும். யாரை சொல்கிறீங்க? வயன், இதோ ஃபோட்டோ பார்த்துக்கோ. ஓகே பாஸ், பார்த்துடலாம். இப்போ எங்கே இருக்காங்க அவங்க? இப்போ எல்லாம் தனியாக தான் இருக்காங்க. ஸோ இதான் வீட்டோட அட்ரஸ். எனக்கு ஒரு வாரத்துக்குள்ளே இந்த பொண்ணு செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு நியூஸ் தான் வரணும். சரியா? ஓகே பாஸ். எப்படி பாஸ், குத்தி வீட்டுக்கு போய் கொலை பண்ணணுமா இல்லை ஆக்சிடென்ட் பண்ணி சாவடிக்கிறதா? இல்லை, வீட்டுக்கு போய் கொலைலாம் வேணாம், ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிடும். ஸோ ஆக்சிடென்ட் பண்ணி தூக்கிடுங்க. ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டரும் சொல்லியிருப்பான். ஆஃப்டர் அப்படியே வந்து கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஒரு ஈவினிங் டைம், ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு சாட்டர்டே இருக்கும். ஸோ ஜேகே இன்னும் ஆஃபீஸ்லேருந்து வரல. ஸோ நீங்கள் கால் பண்ணுறீங்க அவனுக்கு. ஸோ அவனும் அட்டென்ட் பண்ணுறான். ஹலோ ஒன்னாட்டி, எனக்கு வேலை அதிகமாக இருக்குடி. சரி ஓகே, அப்போ நான் மார்க்கெட் போவா? சரிடி, போயிட்டு வா. வெயிட் பண்ணுறியா? இல்லை ஜங்குக்கா, டைம் ஆகுது, உனக்கு வரக்கு ஃபுட்டு வேறு செய்யணும். இல்லைடி, ஆர்டர் பண்ணி வாங்குடி. எதுக்கு அவ்வளோ தூரம் தனியாக போயிட்டுருக்க? இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ சீக்கிரமாக வீட்டுக்கு வா என்ன? சரிடி பொண்டாட்டி, போயிட்டு கால் பண்ணா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபோனை வச்சுருப்பீங்க. ஆஃப்டர் இப்போ ஒரு கேப் புக் பண்ணி ஸோ நீங்கள் அப்படியே மார்க்கெட் போயிட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் பின்னாடி ஒரு ட்ரக் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருக்குது. ஸோ டிரைவரும் பார்த்துட்டே இருக்காரு, என்ன இந்த ட்ரக் நம்ம பின்னாடியே வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சிக்னலில் அப்படியே நிப்பாட்டுறாரு. அந்த ட்ரக்னா வேணுட்டே ஃபோர்ஸாக வந்து பின்னாடி இடிக்குது. ஸோ அப்படியே அந்த கார் கொலாப்ஸ் ஆகி அப்படியே கவுந்துருது. ஸோ உங்களுக்கு அதில் ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி ஆகி செம்ம அடிபட்டுருது. ஸோ அங்கே பீப்புள்ஸை கேதர் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஜேகே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு ஒரு கால் வருது. அப்போ அவனும் அட்டென்ட் பண்ணுறான். ஹலோ, யார்? மிஸ்டர் ஜியான் ஜங்குக் தானே? ஆமாம், யார் நீங்கள்? உங்கள் ஒய்ஃப் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், சிட்டி ஹாஸ்பிட்டல், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அவன் நல்லா தானே இருக்கா? சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஓகே ஃபைன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அங்கே தான் கிளம்பி வரான். பார்த்தா உங்களுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அங்கே இருக்க நர்ஸ் கிட்ட கேட்குறான், என்னாச்சு ஒய்ஃப்க்கு? அவன் நல்லா தானே இருக்கான்? நல்லா தான் சார் இருக்காங்க, ஆனால் என்ன தலையில் தான் லைட்டாக அடிபட்டிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, காப்பாற்றியாச்சு. எப்படி ஆச்சு ஆக்சிடென்ட்? தெரியல சார், ஏதோ ஒரு ட்ரக் இடிச்சிருச்சா, அதான். இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல சார். ஒன்றும் இல்லை, அவங்க இப்போ ஆல்ரைட் தான், நீங்கள் எதுவுமே பேனிக் ஆகாதீங்க. ஃபைன், நான் அவளை வெயிட் பண்ணலாமா? அவளை போய் பார்க்க முடியுமா? ஒரு 10 minutes வெயிட் பண்ணுங்கள், டாக்டர்கிட்ட கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களும் உள்ளே போயிருப்பாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ டாக்டர்கிட்ட அவங்களும் நர்ஸ் கேட்குறாங்க. அவங்களும் வந்துட்டு ஒரு 10 minutes வெயிட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ அவங்களும் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் சார், டாக்டர் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வந்துடுவார். நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். ஆனால் சுத்தமாக டியர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. பிகாஸ் உங்கள் கை கால்லாம் நல்லா அடிபட்டிருக்கு. அவன் அப்படியே பார்த்துருப்பான். ஸோ உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதே சைடு அவங்கள பார்க்கலாம். ஸோ தட் மீன்ஸ் ஜேகேவோட அம்மாவை, ஜேகே அம்மாவை அவங்க அண்ணாவை திட்டிகிட்டு இருக்கான். என்னமோ பெருசாக பேசினா அவளை போட்டு தள்ளிடுவேன்ட்டு என்னத்த பண்ண? நான் என்ன பண்ணுறது, செத்துருவான்னு பார்த்தேன், அவ்வளோ ஆயுசு கெட்டியாக இருக்கா, இடிக்க செத்துருவானா? அப்படி தான் அவனும் சொன்னான். என்னத்த செத்தா? அப்படியே குத்துவின் கொலையுமா தான் கிடக்குறா. நல்ல வேலை இடிச்சவனை பற்றி அவளுக்கு தெரியாது. இப்படி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, ஏன் நீயும் சரி நானும் சரி உயிரோடு இருக்க மாட்டோம், அவன் கொன்றுவான். இப்போ என்ன கத்திட்டு இருக்கா? இங்கே பாரு, அடுத்த பிளான் போடலாம். இங்கே பாரு,
இனிமேல் உன் பிளானை நம்பி நான் இருக்க போகிறதில்ல. நான் வேறு மாதிரி முடிவு பண்ணிட்டேன். வேறு மாதிரினா என்ன சொல்ல வர? நான் ஜேகேவை மிரட்ட போகிறேன். ஏன்னா புரியல, என்ன சொல்ல வர? நான் ஜேகேவை மிரட்ட போகிறேன். உன் பொண்டாட்டி உன் கூட இருந்தால் அவன் செத்துருவான்னு சொல்லி அவனை மிரட்ட போகிறேன். அவ்வளோதான். அவனால் என்ன பண்ண முடியும்? அவன் பொண்டாட்டி தூக்கிட்டே தினமும் தெரிய முடியுமா? அவன் போகிற இடத்துக்குலாம் அவன் பொண்டாட்டியை கூட்டே தெரிய முடியுமா? இதுதான் கரெக்டாக இருக்கும். அவனால் என்ன பண்ண முடியும்? போகிற இடத்துக்குலாம் பொண்டாட்டியை கூட்டி தெரிய முடியுமா? சொல்லு அண்ணா. அவன் என்ன, அவன் பொண்டாட்டிக்கு அவன் என்ன வேணா பண்ணுவான். நான் அவன்கிட்ட நேரடியாக சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா முடிவு பண்ணுறாங்க. ஆஃப்டர் இதே சைடு நம்ம ஜெகே சைடு பார்க்கலாம். இப்போ ஜெகே உள்ளே வந்திருப்பான். ஸோ நீங்கள் கண்ணை மூடிட்டு தான் இருப்பீங்க. உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு செம்மையாக அழுகுறான். அதான் சொன்னேன்ல, நான் வரேன்னு தானடி சொன்னேன். அதுக்குள்ளே என்னடி மயில் உனக்கு அவசரம்? பாரு இப்படி அடிபட்டுருக்க பாரு. எனக்கு வலியுது. ஏன் இப்படி பண்ணுற? நான் சொல்கிற பேச்ச ஒன்று கூட கேட்க மாட்டேடி. நீன்னு ஒன்று கூட கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு அவன் செம்மையாக கத்தி புலம்பிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே ஐயா ஓப்பன் பண்ணுறீங்க. அது ஜங்குக்கா. ஜேகே என்னடி ஜேகே? என்ன ஜேகே? ஏன் என்ன இப்படி பண்ண? எனக்கு ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லை. பாரு கை கால எவ்வளோ அடிபட்டிருக்கு. ஐயோ ரத்தம் வேற. முடியலடி. ஏன்னு இப்படி பண்ணி தொலைகிற? ஜேகே நீ அழாதடா குழந்த மாதிரி. என்ன அழாதுன்னு ஈஸியாக சொல்கிற? என் இடத்துல இருந்து பாரு. உனக்கு ஆக்சிடென்ட் சொல்லி எனக்கு உயிரே இல்லடி. என் கையில் என் உயிரே இல்லை. எவ்வளோ பயத்தில் வந்துட்டு இருந்தது தெரியுமா அங்கேருந்து? ஜேகே சாரிண்ணா. என்ன சாரி? போய் சரி ஒன்றும் இல்லை, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடுறீங்க. அவனும் உங்க கிட்ட வரான். ஸோ அப்படியே அவன் ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு, பாரு உன் ஐயன் அவ்வளோ சீக்கிரம் ஒன்று விட்டுட்டு போயிட மாட்டான்னு. ஐயன் வாய மூடு. சொல்கிறது கேளு ஜங்குக்கா. ஐ லவ் யூண்ணா. அழக்கூடாது. என்னடா குழந்த மாதிரி அழுதுகிட்டு? இல்லடி, ரொம்ப பயந்துட்டேன். ரொம்பவே பயந்துட்டேன். உனக்கே தெரியும் நான் ரொம்ப ஸ்ட்ராங். ஆனால் உன்னோட விஷயத்தில் நான் ரொம்ப வீக்குடி. நான் ரொம்ப வீக். நீ தாண்டி என்னோட பலவீனமே. எந்த அளவுக்கு நீ என்னோட ஸ்ட்ரென்த்தோ அந்த அளவுக்கு நீ என்னோட பலவீனம்டி. பாரு ஜேகே, எனக்கு எதுவும் இல்லை. நான் நல்லா இருக்கேன்னு. இனிமே தனியாக எங்கேயும் போகாதுன்னு. சரி ஓகே நான் போகல. பன்னி குட்டி அழாத. என்னடி பன்னி குட்டின்ற? ஐயோ பன்னின்னு சொன்னேன்டா செல்லக்குட்டி. சரி நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உங்ககிட்ட படுத்துக்கிறான். ஸோ ஆஃப்டர் நீங்கள் அப்படியே அவன் ஹேரை பேட் பண்ணிருக்கீங்க. அப்படியே நான் சொல்ல வந்துட்டு, சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் பேஷண்ட் தானே, அவங்க மேலே படுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்பா. இல்லை அது என்னப்பா, என் புருஷன் தானே படுத்தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி தைரியமாக பேசுகிறீங்க. ஜேகே அப்படியே உங்களை பார்க்குறான். என்னடி இப்படிலாம் பேசுவியா நீனு? அப்புறம் என்ன, நீ படுத்தா என்ன ஆட போகுது? இங்கே பாருங்க, என் புருஷன் என் கூட தான் படுப்பான். தென் இங்கே தான் இருப்பான், எங்கேயும் போக மாட்டான். மேம் உங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு. அவர் எதுனா ஆட்டி விட்டார்னா உங்களுக்கு தான் பிரச்சனை ஆகும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஜேகே நீ இங்கே இருண்ணா, எங்கேயும் போகாத. நான் இங்கே இருக்கேன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உங்ககிட்டயே படுத்துக்கிறான். ஆஃப்டர் அப்படி தான் அந்த மூமெண்ட் போயிருக்கோம். ஸோ அப்படியே ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிட்டீங்க. ஸோ ஜேகே தான் வீட்டில் இருக்க மொத்த வேலையும் பார்த்துக்கிறது. இப்போ துணியை வாஷிங் மிஷினில் போட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். ஐயோ எப்போ தான் வாஷிங் முடியும்? இன்னும் 15 மினிட்ஸா? எனக்கு வர டைம் ஆகுதே அப்படின்னு பார்த்துட்ருக்கான். ஸோ தென் அந்த சைட் பார்த்தா ரைஸ் குக்கர் வேறு சவுண்டு வருது. ஐயோ இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் வேலை பார்க்குறது. ஸோ மாற்றி பார்க்குறதுல ஒரு நேரம் கடுப்பாயிட்டா உட்காந்துடுறான். யோசிக்கிறான், பையன்லாம் எப்படி தான் பார்த்தாலோ தெரில, நமக்குன்னு தலை வலிக்குது. இப்படி ஆஃபீஸில் இருக்க ஒர்க்கை கூட பார்த்துடலாம் போல், ஆனால் வீட்டு வேலை பார்க்குறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என் பொண்டாட்டி கிரேட் தான், என்ன டேலண்ட் அவளுக்கு அப்படின்னு தான் அவனுக்கு இருக்குது. இப்போ நீங்கண்ணா, ஜேகே எனக்கு பசிக்குது, குக் பண்ணிட்டியா? ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு பொண்டாட்டி, இது வர எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு
அவன் அப்படியே ரைஸ் போட்டுட்டு தென் வந்து ஃப்ரைடு ஆம்லேட் அப்புறம் வெஜ்ஜீஸ்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறான். என்ன இன்னைக்கு இதுதானா? ஏய், எனக்கு எவ்வளோ வேலை தெரியுமா? சாப்பிட்றீ கொடுக்குறத. ஜெகே, கொஞ்சமாச்சும் காரமாக கூடுறா. எப்போ பார்த்தாலும் உப்பு சப்பு இல்லாமல் கொடுத்துட்ருக்க. டாக்டர் என்ன சொன்னாங்க? கொஞ்ச நாளுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக கொடுக்காதீங்க அப்படி தானே சொன்னாங்க. சாப்பிட்றீ. போ ஜெகே, எனக்கு வேணாம். ஏன் குன்றுவேன், சாப்பிடு, டேப்லெட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே ஃபுட்டை ஊட்டிகிட்டு இருக்கான். மற்ற வாஷிங் மிஷினில் சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. வயன் இரு மிஷின் சவுண்டு போட ஆரம்பிச்சிருச்சு. துணியெல்லாம் காய போட்டு வந்துடுறேன். ஜெகே, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் பண்ணாத. ஏ இருடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே எல்லா துணியும் அப்படியே காய போட்டுட்டு இப்போ அகைன் வந்துட்டு உங்களுக்கு ஃபுட்டு ஊட்டிகிட்டு இருக்கான். ஸோ பார்த்தா மாப் போடணும் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். சீக்கிரம் சாப்பிட்ற, எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஜங்குக்கா, நீ ஆஃபீஸ் எப்போ தான் போவ? போய்க்கலாண்டி, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். நீ என்ன அங்கே போத்தாப்பில்ல உனக்கு? உங்கள் அம்மா அதெல்லாம் நினைக்க போகிறாங்க. அவங்க என்ன வேணால் நினச்சிட்டு போட்டோம். அதெல்லாம் நல்லா தானே இருக்குது கம்பெனி. நான் லாஸ்ட்லியாக போயிட்டுருக்கு, நல்லா ப்ராஃபிட்டாக தான் போயிட்டுருக்கு. நான் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அங்கே ஒர்க் நடக்க தான் போகுது. ஜங்குக்கா, என்னடி காரமாக இருக்கா? காரமே இல்லை. அப்புறம் என்ன? சரிடா. என்ன இல்லை, காலையிலேருந்து என் புள்ள இவ்வளோ வேலை பார்த்துருக்கான். என்னடி சொன்னா? இல்லை, காலையிலேருந்து என் தங்க பிள்ளை எவ்வளோ வேலை பார்த்துருக்கு. எப்படி வேலை பார்த்துருக்கா? துணி துவைச்சிருக்க, அப்புறம் விசஸ் வாஷ் பண்ணியிருக்க, அப்புறம் எனக்காக ஃபுட்டு அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்க. அப்புறம் உனக்கு குளிக்க வைக்கிறான், உனக்கு அழகாக ட்ரெஸ் மாட்டி விட்றேன். சிக்கா, அதெல்லாம் சொல்லடி, அதுவும் வேலை தானடி. ஆமாம், அதுவும் தான். குளிக்க மட்டுமா வைக்கிறா? எல்லாம் தான் பண்ணுறேன். என்ன தச்சு தான் பண்ணுறது. அப்போ பண்ண முடியும் உனக்கு? பண்ணுமா? ஆனால் எப்படி? கால் அடிபட்டிருக்குல்ல, அப்போ உனக்கு வேணுமாடி? ஆமாம், ஒரு மாதிரி க்ரீவிங்ஸாகவே இருக்கு. அது நீ வேற ஷர்ட்டே இல்லாமல் அங்கிட்ட இங்கிட்ட சுத்துறியாடா, அதுதான் ஒரு மாதிரி பண்ணிடுச்சு. ஏன் ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் ஆயிடுச்சுடி. நானும் கேட்கலான்னு நினச்சேன், எங்கே இப்போ வட்டுன்னு நினச்சிட்டேனா. பண்ணலாமாடி? பண்ணலாம் அப்படின்னு நீங்களும் சொல்லியிருப்பீங்க. ஆஃப்டர் தலைவனாக பாஞ்சிட்டான், 2 பேரும் காஞ்சி கிடந்திருப்பான். ஸோ அப்படியே செம்மையாக போயிட்டுருக்கு உங்களுக்கும் சிக்கிக்கும். சிக்கி போதும் போதும் போதும், என்ன போதும் போதும்னு சொன்னாலும் விட மாட்டேன் பொண்டாட்டி. 2 வாரம் நீ இல்லாமல் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு. ஆஃப்டர் 2 பேருமே பண்ணி முடிச்சுட்டு அப்படியே படுத்துருக்கீங்க. ஜெகே அப்படியே உங்கள் லெக்ஸை அப்படியே அமுக்கி விட்டுட்ருக்கான். வலிக்குதாடி? இல்லை, பாரு எவ்வளோ ஸ்வெட் ஆயிடுச்சு உனக்கு. ஜங்குக்கா, என்னடி? எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனது என்னமோ யாரோ வேணுட்டு பண்ண மாதிரியே இருக்குது ஜங்குக்கா. ஏன்டி எப்படி சொல்கிறா? இல்லை, ஆக்சுவலி நான் கேப் ஏறும்போது அந்த ட்ரக்கை பார்த்தேன், என் பின்னாடி இருந்துச்சு. என் பின்னாடி தான் ஃபாலோ பண்ணிட்டே வந்துச்சு. அந்த டிரைவர் கூட சொன்னார், சஸ்பீஷியஸாக இருக்குமா, பின்னாடி ஒரு ட்ரக் ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டுருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இருக்காங்களான்னு சொல்லி கேட்டார். நான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ சிக்னலில் நின்று ஒன்றே ரொம்ப டிஸ்டன்ஸாக தான் ஜங்குக்கா நின்றுட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப கிட்ட வந்துடுச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல தெரியுமா. அது ஒன்றும் இல்லை வயன், நான் அதை பற்றி விசாரிக்க சொல்கிறேண்ணா. சரி, ஓகே. சரிடி, ரெஸ்ட் எடு, கிளம்புறேன். எங்கே போகிறேன்? ஆஃபீஸ் போகிறேன்டி. பண்ணும்போதே 4-5 வாட்டி கால் பண்ணிட்டானுங்க, நான் எடுக்கல. சரி, நான் போயிட்டு வரேண்ணா. நைட்டு ஃபுட்டு நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, ஓகே, பாய்டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே இப்போ ஆஃபீஸ் கிளம்பி வந்துடுறான். ஸோ வந்துட்டு அவன் அக்கா தான் பார்த்துட்ருக்கான். ஆனால் நீங்கள் சொன்னதே அவன் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ யாரோ வேணுட்டே பண்ணியிருப்பாங்க போல இருக்க ஜங்குக்கான்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அதனால் அவனுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது. ஸோ அவன் போலீஸ் கால் பண்ணி கேட்குறான். ஸோ அந்த கேங்ஸ்டரை விசாரித்தப்ப ஸோ அவன் சில உண்மையெல்லாம் சொல்லியிருப்பான் போலீஸ்கிட்ட. அவங்க சொன்னோன்னே ஜேகேக்குன்னா செம்ம கோவம் வருது. பிகாஸ் அவன் உண்மையெல்லாம் சொல்லிட்டான் போல், இந்த மாதிரி ஜெக்கியோட மாமா தான் பண்ண சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு.
ஸோ ஜேகேக்கு இப்போ தான் தெரியுது அவன் மாமா ஊர்லேருந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஜேகே அவங்க மாமாவை மீட் பண்ணுறதுக்காக இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அவனோட வீட்டுக்கு தான் வரான். அங்கே பார்த்தா அவங்க மாமாவும் அவங்க அம்மாவும் தான் இருப்பாங்க. உட்காந்து அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகேனா வந்தோடனே அவங்க மாமாவை போட்டு செம்மையாக அடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அவங்க அம்மா வந்துட்டு, டேய் என்னடா பண்ணுற, எங்கள் அண்ணனை விடுறா, என்னடா பண்ணிட்டு இருக்கா, ஜங்கு கொடுக்கு புத்தி கட்டி போயிடுச்சா, எதுவும் பேசாத, வாயை மூடு. ஜேகே நான் அம்மாடா, இவனே அம்மா கிடையாது. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி கொல்ல பார்த்துருப்பீங்க. நான் உங்களுக்கு என்னதான் பண்ணேன், நான் தான் தனியாக போயிட்டேன்ல. எதுக்கு தேவையில்லாமல் என் வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டு இருக்கீங்க, சொல்லி தொலைங்கல, உங்களுக்கு என்னதான் வேணும். ஜிக்கே நாங்கள் எதுவும் பண்ணலை, தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காத, நீங்கள் தான் பண்ணீங்க, போலீஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஏம்மா ஏம்மா இப்படி பண்ண, அவ பாவம்மா, சத்தியமா நீ தான் பண்ணுன்னு சொன்னா கூட அவ நம்ப மாட்டாம்மா, அத்தை அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாங்க, ஜங்குக்கா நீ என்கிட்ட சண்டைக்கு வருவாம்மா. அவ ஏம்மா இப்படி பண்ற, அவ என்னமா பண்ணிட்டா உனக்கு, அவ என்ன பண்ணிட்டா சொல்லு, எதுக்கு அவளை எந்த அளவுக்கு நீ வெறுக்கிற. உண்மையா நீ அம்மா தானா? குழந்தைங்களுக்கு எது பிடிக்குதோ அதுதான் அம்மாவுக்கு பிடிக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா நீ அப்படி இருந்ததே இல்லை. எனக்கு எது அதெல்லாம் பிடிக்குதோ அது உனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. ஜிக்கே நான் சொல்றேன்ல, நான் பண்ணலடா, நீ தான் பண்ணிருக்க, சத்தியம் பண்ணு, நீ பண்ணலன்னு சொல்லிட்டு மேல சத்தியம் பண்ணுமா. சத்தியமா ஜிக்கே நான் பண்ணல, சத்தியம் பண்ணிட்டல, உனக்கு அந்த அளவுக்கு நான் முக்கியம் இல்லாம ஆயிட்டல்லம்மா. எனக்கு கொஞ்ச நாச்சும் மேல பாசம் இருந்துச்சுமா, ஆனா இப்படி பண்ண சத்தியத்தால அந்த மொத்த பாசமும் போயிடுச்சுமா. நீ பொம்பளையா இல்ல, நீ ஒரு ராட்சசி, நீ ஒரு சைக்கோ, நீ என்ன சொல்றதுன்னு சொல்ல, நீ ஒரு பொம்பளை உருவத்துல இருக்க கேவலமான. ஜிக்கே பார்த்து பேசுடா, நான் அம்மா. என்ன அம்மா, உன அம்மான்னு சொல்ல கூட எனக்கு அருவருப்பா இருக்கு, நீ ஒரு கேவலமான பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொன்ன உடனே அவங்க அம்மா செம்மையா ஒரு ஸ்லாப்பு. ஜேகே அப்படியே பாக்குறான், என்னடா நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஒரே பேசிட்டே போயிட்டு இருக்கா, என்னடா அவனுக்கு அவதான் முக்கியமா போயிட்டாளா. ஆமா எனக்கு அவதான் முக்கியம், ஏன்னா எனக்கு ஒண்ணுன்னா அவ துடிப்பா, உன்ன மாதிரி கிடையாது. பாரு ஜங்குக்கா, இப்பயும் சொல்றேன், அவ வேணாம், அவ வேணும் எனக்கு, அவ வேணாம், அவ வேணும். அப்ப அவ வேணும்னா மொத்தமா விட்டு போறா. ஆமாண்டா, நான் தாண்டா எல்லாமே பண்ணேன், உன் பொண்டாட்டிய கொள்ள நான் தாண்டா பிளான் போட்டேன், எனக்கு என் புள்ள வேணும், ஸோ அதனால நான் என்ன வேணா பண்ணுவேன். அப்ப ஆமா ஜேகே நான் தான். இப்போ என்ன பண்ண சொல்றா, பாரு நீ அவ கூட இருக்க இருக்க அவ உயிருக்கு தான் ஆபத்து. எனக்கு தெரியும் உன் அம்மா ஒரு விஷயம் வேணான்னு முடிவு பண்ணிட்டானா அவ என்ன வேணா பண்ணுவான்ட்டு. இத்தனை வருஷம் என் கூட இருந்திருக்க, உனக்கு கண்டிப்பாக தெரியும் ஜேகே, இந்த விஷயத்தில் நான் கிவ் அப் பண்ண மாட்டேன். என்னை பொறுத்த வரையும் வைன்ஸ் ஆகணும், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். ஏம்மா ஏன் ஜேகே, எனக்கு பிடிக்கல, அவளை என்றைக்கும் என்னால் மருமகளை ஏற்றுக்க முடியாது ஜேகே, என்றைக்குமே. நான் சாகிற நிலைமை இருந்தால் கூட அவளை மருமகளை நான் ஏற்றுக்க மாட்டேன். மா அவள் நல்ல பொண்ணுமா, நல்ல பொண்ணுதான் ஜேகே, ஆனால் எனக்கு பிடிக்கலையே. சொல்லு, நீ அவளை டிவோர்ஸ் பண்ண, அவளை நான் எதுவுமே பண்ண மாட்டேன். இல்லைம்மா நான் பண்ண மாட்டேன். அப்போ சரி ஜேகே, அவள் சாவறது யாராலையும் தடுக்க முடியாது, கிளம்பிங்கண்டு. கிளம்பு ஜேகே கிளம்பு, இன்னும் 2 நாளில் அவனுக்கு நியூயார்க் போகிற ட்ரிப் இருக்குது, அவள் தனியாக இங்கே தானே இருப்பா, நான் பார்த்துக்கிறேன். அப்படி அவளை நியூயார்க் கூப்பிட்டு போனாலும் அங்கேயும் எங்கள் ஆளுங்க இருக்காங்க, அங்கேயும் அவளை போட்டு தள்ள நான் என்ன பண்ணுவேன். ஜேகே நீ அவள் கூட இருக்க இருக்க அவள் சாக போகிறா, அவளோட சாவை அவகிட்ட நெருங்கிட்டு இருக்கு. நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் முடிவை நீ தான் எடுக்கணும். ஒன்று அவள் கூட வாழ போறியா, இல்லை இங்கே வரப்போறியா, சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் ஜேகே, கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஜேகேக்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, அவன் அப்படியே ஒரு மாதிரி பிளாங்க் அவுட் ஆகிட்டான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ வீட்டுக்கு வரான், வந்து பார்த்தா நீங்கள் அவனுக்காக குக் பண்ணிருக்கீங்க,
பிகாஸ் அவன் ஃபுட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருப்பான், கால் பண்ணியிருப்பீங்க. பட் எடுத்திருக்க மாட்டான். சரி ஓகே ஒர்க்கில் இருக்காரு போலன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் குக் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க போல. ஸோ ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே டேபிளில் வைக்கிறீங்க. ஜேகேன்னா அப்படியே பார்க்குறான். என்னங்க ஒரு மாதிரியாவே இருக்கீங்க, சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டேன், ரொம்ப பசியாக இருந்துச்சு. இல்லை எனக்கு எது வேணாண்டி. என்னாச்சு பன்னி பையனுக்கு? ஒன்றும் ஆகலடி, நல்லா தான் இருக்கிறேன். சரி ஓகே. அப்புறம் ஜங்குக்கா 2 நாள் கழிச்சு நியூயார்க் போகிறேன்னு சொன்னல? ஆமாம். சரி ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிவிடு வைப்பவே. ஐயன். என்ன ஜக்கி? அது ஒன்றும் இல்லடி. சொல்ல என்ன? ஒன்றும் இல்லை வயன், ஒன்றும் இல்லை. சரி நான் 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 போய். என்னாச்சு உனக்கு? இங்கே பாருடா. என்னடா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. பாரு, தங்க பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, இல்லைன்னா அவன் இப்படி பண்ண மாட்டான். சொல்லு என்னாச்சுடா? என்ன ஒன்று எதுனா சொன்னாங்களா? இல்லடி, நீ கூட இருந்தா இதுக்கு எதுவும் ஆயிடுவேன் பயமா இருக்கும். யார் என்ன பண்ண போறான்? என்ன என் கூட இருக்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இந்த ஆக்சிடென்ட் என்னால் தான் ஆச்சு. அது விடு, அந்த ட்ரக்கோட பிரேக் ஃபெயிலியராக இருக்கும், சம்திங் அதெல்லாம் நடந்திருக்கும் ஜங்குக்கா. அதுக்காக போட்டு இப்படி திங்க் பண்ணாதண்ணா. சரிடி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணுறான். ஆஃப்டர் அப்படி தான் அந்த மூமெண்ட் போயிருக்கும். ஸோ ஜேகேனா இப்போ வர வர ரொம்ப பயப்படுறான், வீட்டில் உங்களை தனியாக விட்டு போகக்கூட. ஸோ இப்போ நீங்கள் குக் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, ஜேகே உள்ளே வேலை பார்த்துட்டு இருப்பான். அவள் காலிங் பெல் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்கள் போய் ஓப்பன் பண்ண போகிறீங்க, ஆனால் அதுக்குள்ளே ஜேகே பதறி அடிச்சுக்கிட்டு வந்துட்டு அவன் ஓப்பன் பண்ணுறான். யாருன்னு சொல்லி கேட்டு. நீங்கண்ணா? ஜேகே என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, நான் வெஜிடபிள்ஸ் டெலிவரி பண்ண ஆர்டர் போட்டிருந்தேன், அதுதான். எதுக்கு அப்படி பண்ணுற? உனக்கு எது வேணாலும் என்கிட்ட கேளு, நீ எதுவும் வாங்காதண்ணா, டெலிவரிலாம் வேணாம். ஏன் என்னாச்சு? நீ ஒர்க் பண்ணிட்டு இருந்த? பரவாயில்லடி, நீ எதாக இருந்தாலும் எனக்கு கேளுண்ணா. சரி ஓகே. அப்படியே நீங்களும் சொல்லியிருப்பீங்க. ஆஃப்டர் ஜேகேக்குன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் போகிறப்ப உங்கள் பின்னாடி வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுலேயே அவனுக்கு பாதி நேரம் போயிடுது. ஆஃபீஸில் ஒர்க்கை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ பிஸ்னஸ்லாம் லாஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த பக்கம் ஜெக்கியோட அம்மா வேறு உங்களை வேறு எதுனா பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டே இருக்காங்க. ஸோ அவன் இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டான். ஜெக்கி இப்போ ஒரு முடிவு எடுக்கிறான். இந்த முடிவு எடுக்கிறதுக்கு அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான். நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும், அவன் கூட இருந்தா சத்தியமாக உங்கள் உயிருக்கு எதனா ஆபத்து வந்துடும் சொல்லிட்டு அவனுக்கு இப்போ தான் லைட்டாக புரியுது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் உங்களை பின்தொடர்ந்தே நிறைய பேர் உங்கள் ஜேக்கியோட அம்மா அனுப்பியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டைம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுல்ல, பிகாஸ் சில டைம் நம்மளே அறியாமல் சில விஷயங்கள் நடக்க தானே செய்யும். அந்த மாதிரி தான் இப்போ ஜேகேக்கு தாட்ஸ் வர ஆரம்பிக்குது. அவன் ரொம்ப பயப்படுறான், உங்களுக்கு எதுனா ஆயிடக்கூடாதுன்ட்டு அவன் மூலமாக. ஸோ இப்போ ஜேகே அம்மா மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். ஸோ ஜேகே அம்மா அப்படியே கேஷுவலாக உட்காந்துட்டு அப்படியே மேகசின்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. மா என்னப்பா சொல்லு. நான் என்ன, நீ என்ன என்ன டிவோர்ஸ் பண்ணுறேன், ஆனால் இங்கே இனிமேல் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவளை எதுவும் பண்ணக்கூடாது சொல்லுங்க. எனக்கு ஓகே தான் ஜெக்கே, நீ அவளை விட்டு வந்தாலே போதும், நான் வயனை எதுவுமே பண்ண மாட்டேன். எனக்கு என்ன தலையெழுத்தா என்ன அவளை போய் கொல்லணுன்ட்டு? என்ன ஒன்று என் பிள்ளைய பிரித்து கூப்பிட்டு போயிட்டா, அதை மட்டும்தான் எனக்கு அவன் மேலே கோவம் தவிர மற்றபடி பர்சனல் ரீசன்ஸ்க்காகலாம் அவன் மேலே எனக்கு கோவமே கிடையாது. பிகாஸ் அந்த அவளும் கோவப்பட அவனும் தகுதியானவளும் கிடையாது. நான் அவளை டிவோர்ஸ் பண்ணுறேன், நீங்கள் தேவையில்லாதெல்லாம் பேச வேணாம். சரி ஓகே ஜெக்கி, நான் வக்கீல் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்துடும். ஸோ நீ சைன் பண்ணிவிடு. அதுக்கப்புறம் நீ கொடுக்குறியா இல்லை நான் கொடுக்கவா அவகிட்ட நோட்டீஸா? இல்லை நானே கொடுக்குறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்லியிருப்பாங்க. ஆஃப்டர் ஜேக்கு இப்போ வீட்டுக்கு வரான். வந்து பார்த்தா நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க ரூமில். ஸோ ஜேக்கு டிஸ்டர்பே பண்ணல. அப்படியே வந்து எப்படி சொல்கிறேன்னா உங்கள் தலை மாட்டிக்கிட்ட உட்காந்துக்கிட்டு
அப்படியே உங்கள் ஹேர் இது பண்ணிருக்கான். ஸோ அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். எனக்கு மன்னிச்சிடுண்ணே, கடைசி வரையும் என்னால் உன் கூட இருக்க முடியலடி. எனக்கு பயமாக இருக்கு வயல், உனக்கு எதுனா ஆயிடுமோன்ட்டு என்னால் தினம் நினச்சி செத்துட்டு இருக்க முடியாதுடி. எங்கன்னா ஒரு நிமிஷத்துல உன்னை விட்டுட்டேன்னா எதுனா யாரா உன்னை பண்ணிடுவாங்க, எனக்கு பயமா இருக்கு வயல். எனக்கு இதுவும் மாதிரி பயமா இருக்குடி. இதுவும் கிட்ட என்னால சொல்லக்கூட முடியல. இது சொன்னா நீ எப்படி எடுத்துப்ப சொல்லு? நீ எவ்வளவு உடஞ்சு போவ? இந்த அளவுக்கு அவங்க என் மேல கோவத்தை வச்சிருக்காங்களா என்ன கொல்ற அளவுக்கு? அதுக்கப்புறம் நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிடுவாய. சிக்கி அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆகாது, நான் உன் கூட தான் இருப்பேன், என்னை விட்டுறாதுன்னு சொல்லுவாடி. என்னால எதுவும் பண்ண முடியாது. அதனாலதான் சொல்றேன், எனக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுடி. இது தெரிஞ்ச கண்டிப்பா நீ என்னை விட்டு போக மாட்டவாய. எனக்கு பயமா இருக்கு. நீ உயிரோட இருக்கணும். அட்லீஸ்ட் உயிரோட சந்தோஷமா ஏதோ ஒரு இடத்துல நீ வாழ்ந்துட்டு இருக்க தெரிஞ்சா கூட போதும்டி. அதை நினைச்சிட்டு கூட என்னோட மொத்த வாழ்க்கையை நான் முடிச்சு போவேன். I love you so much. நீ என் வாய்ப்பா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கேன்டி. ரொம்ப பெரிய புண்ணியம். என்னால முடியலடி ஒன்று பெரியதுக்கு. பட் இந்த சிச்சுவேஷன் எல்லாமே நம்ம 2 பேரையும் பிரிக்குது. ஏன் இந்த கடவுள் எப்படி பண்றாரு? சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், நம்மள பிரிக்கணும்னு நினைக்கிறாரு பாரு. எனக்கு கோவமா வருது வயல் இந்த கடவுள் மேல அப்படின்னு சொல்லிட்டு சிக்கி செம்மையா ஃபீல் பண்ணி அப்படியே அழுவுறான். ஸோ ரொம்ப சைலண்டா. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் பக்கத்துலேயே படுத்துக்கிட்டு அப்படியே தூங்கியிருப்பான். ஸோ அப்படி தான் நெக்ஸ்ட் டே மார்னிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் எந்திரிச்சு பார்த்தா ஜேகேவை காணோம். ஸோ கால் பண்ணுறீங்க, ஃபோன் அட்டன் கூட பண்ண மாட்டேன்றான். ஸோ இப்படியே ஒரு 3 days போயிருக்கும். ஜேகே ஒழுங்காக வீட்டுக்கு வந்திருக்க மாட்டான். ஸோ நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் வர்றது அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்திருப்பான். ஸோ அப்படி தான் ஒரு நாள் நீங்கள் தூங்காமல் முழிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகே மேலே செம்ம கோவமாக இருக்கீங்க. பிகாஸ் சார் 3 days உங்ககிட்ட பேசவே இல்லை. ஸோ ஜேகே அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வரான். ஒரு மாதிரி டயர்டா நீங்கள் அப்படியே பார்த்து மறைச்சிட்டு இருக்கீங்க. பட் அவன் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அவன் பேகெல்லாம் வச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே டேபிளில் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். நீங்கண்ணா உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இருக்கா இல்லையா? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் ஒரு உருவம் உட்காந்து கூட தெரியாம நீ வாட்டு போற வர. என்னடா மனசுல நினைச்சிட்டு இருக்கா? என்ன நினைக்க சொல்றேன்னா? என்ன நினைக்க சொல்றியா? கால் பண்ண எடுக்க மாட்டேன்ற, என்கிட்ட சரியா கூட பேச மாட்டேன்ற. உனக்கு என்ன என் மேல கோவம் சொல்ல ஜங்குக்கா? ஏன் இப்படி நான் அவாய்ட் பண்றீங்க? நான் உன்னை அவாய்ட்லாம் பண்ணல, நீ அவாய்ட் தான் பண்ற ஜங்குக்கா. நான் உட்காந்துட்டு இருக்கேனே, ஏன் வயிற்றுலாம் தூங்காம இருக்க? சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஆமா சரி சாப்பிட்டியா? என்ன ஜேக்கு எப்படி கேட்குற? அப்புறம் எப்படி கேட்க சொல்ற? மேடம் சாப்பிட்டீங்களான்னு கேட்க சொல்றியா? ஜேக்கு சொல்லுடி, மேடம் சாப்பிட்டீங்களான்னு கேட்க சொல்றியாடி? ஏன் இப்போ கோவப்படுறேனா? வீட்டுக்கு வந்தால் நிம்மதி கூட இருக்க மாட்டேங்குது. உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? ஜேக்கு நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனா? ஆமாண்டி, நீ தப்பு தாண்டி பண்ணியிருக்க. தப்பு தான் பண்ணியிருக்க. போய் ஒன்றை போய் காத்திருச்சிட்டேன்ல. ஜேக்கு என்ன சொன்ன? போய் ஒன்ன போய் காதலிச்சிட்டோம்ல. ஏன் அப்படி பேசுற? உனக்கு என்ன ஆச்சு? நீ ஓகே தானே? முதல்ல கையெடுறி. ஜேக்கு கையெடுவான். கையெடு. எனக்கு பிடிக்கலடி உன் கூட இருக்கவே. என்னாச்சுடா உனக்கு? நல்லா தானே இருந்த? எதுக்கு இப்படி பேசுற? ஜேக்கு நான் என்ன தப்பா பண்ணிதானே? மன்னிச்சிரு ஜங்குக்கா. இப்படிலாம் பேசுறது எனக்கு வலிக்குது ஜேக்கு. என்னடி வலிக்குது? எனக்கும் தான் வலிக்குது. பிடிக்கலடி எனக்கு உங்க கூட வாழ. எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? என்ன பேசிட்டு இருக்க? என்ன யாருன்னு எதுனா சொன்னாங்களே ஜங்குக்கா? சொல்லு ஜங்குக்கா, எதா இருந்தாலும் பேசிக்கலாம். இங்க பாரு, நீ இப்படி சொல்லாத. யாரும் எதுவும் சொல்லல. சொல்லி கொடுக்க அளவுக்கு நானும் குழந்தை கிடையாது மாயான். ஐம் அடல்ட். ஜேகே நான் அது சொல்ல வரல ஜேகே. நீ ஏன் இப்படி திடீர்னு பேசுற? எனக்கு உன் கூட வாழ பிடிக்கலடி. என்ன ஆச்சு? பிடிக்கலனா என்ன சொல்ல வர? லெட்ஸ் டிவோர்ஸ் வயன். ஜேகே லெட்ஸ் டிவோர்ஸ் வயன். எனக்கு இது லைஃப் வேணாம்.
நான் இனிமேல் கூட வாழ போகிறதில்ல. 2 பேர் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? டிவோர்ஸ்? சிக்கன் என்ன பேசிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுதா? ஆர் யூ மேட்? I'm not mad, Vayan. I'm not mad. It's a correct decision. What a fucking correct decision, JK? What a fucking correct decision. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? டிவோர்ஸ்ன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் நினைக்கிறியா ஜேகே? இங்க பாரு, நீ என்னால உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியாது. எனக்கு வேணும் வாயன், எனக்கு நீ வேணும். நீ என்ன உண்மையா லவ் பண்றனா எனக்கு இந்த டிவோர்ஸை கொடு. அப்படி இல்லைனா விட்டு நான் இதெல்லாம் பண்ணிக்கிறேன். சிக்கி சிக்கின்னு சொன்ன நான் இதெல்லாம் பண்ணிட்டு செத்துறேன்டி, செத்துறேன். இப்போ என்ன உனக்கு? நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணுமா? கொடுக்குறேன். ஆனால் எனக்கு வேலிடான ரீசன் சொல்லு, அப்போதான் என்னால் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியும். சொல்லு, இப்போ சொல்லு ஜேகே. அதான் சொல்லிட்டல, எனக்கு ஒன்று பிடிக்கல. பிடிக்கலன்னா என்ன பிடிக்கல சொல்லு, அட்லீஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ண முடியாதுரி, எனக்கு பிடிக்கல. எனக்கு கூட வாழ்ந்து வந்து போர் அடிச்சிச்சு. அப்புறம் எனக்கு மேலே அந்த லவ் போயிடுச்சு. என்ன? ஆமாண்டி, எனக்கு மேலே அந்த லவ் போயிடுச்சு. இந்த 3 நாள் உன்னை பற்றி யோசிக்க கூட இல்லை தெரியுமா? சத்தியமாக உன் நினப்பு வந்திருந்தா தானே உனக்கு கால் பண்ணி பேசியிருப்பேன். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே மேலே நமக்கு லவ் இல்லை போல. ஸோ இதுக்கப்புறம் லவ்வே இல்லாத கூட இவ கூட எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு, ஸோ டிவோர்ஸ் பண்ணிடலான்னு முடிவு பண்ணேன். என் மேலே உனக்கு லவ் இல்லையா? இல்லடி, 1% கூட இப்போ லவ் இல்லை. அது ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. மேபி ரீசன்ஸ் இருக்கலாம். நீ அம்மாவும் என்னையும் பிரிச்சிருப்பல்ல. ஆமாண்டி, நீ தானே ரீசன் நானே அம்மாவை பிரியறதுக்கு. நீ கொஞ்ச நாச்சும் கெட்டவளாக இருந்தால் கூட உன்னை வெறுத்திருப்பேன்டி. நீ ரொம்ப நல்லவளாக இருக்க போய் தான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு பேரில் என் அம்மாவை பகச்சிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என் அம்மா கூட என்னால் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். லெட்ஸ் டிவோர்ஸ் வாயன். ஐ நீட் இன் மை லைஃப். ஓகே செக்கு, என்னால தான் நீயும் அம்மாவும் பிரிஞ்சிட்டிங்களா? சரி, நான் உன் லைஃப்லேருந்து மொத்தமாக போகிறேன். இனிமே நீ ஏன் நினச்சா கூட என்ன பார்க்க முடியாது செங்கி அப்படின்னு சொல்கிறப்ப செக்கி அப்படி உங்களை பார்க்குறா. என்ன பார்க்குறேன்? செத்தெல்லாம் போக மாட்டேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? செத்து போகிற அளவுக்கு நான் உனக்கு கோலை கிடையாது. ஆனால் ஒன்று செக்கு, கண்டிப்பாக நீ என்ன நினச்சி ஃபீல் பண்ணுவேன். என்னை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவேன் ஜேகே. மிஸ் யூ ஜங்குக்கா, தென் ஐ லவ் யூ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஜேகே அவன் பேக்கில் இருந்த நோட்டீஸ் எடுத்து கொடுத்துட்டு அவன் அப்படியே ரூமுக்கு போயிடுறான். ஸோ நீங்கண்ணா அந்த நோட்டீஸை பிடிச்சிட்டு செம்மையாக எழுதிட்டுருக்கீங்க. இதே சைடு ஜேகே ரூமில் பார்க்கலாம். மனுஷன் ஒட்டஞ்சிட்டான். அப்படியே போய் பெட்டில் உட்காடுறான். இங்கே எழுதுனது அவன்கிட்ட பேசுனதெல்லாம் அவனுக்கு வந்துட்டு போகுது. ஐயோயோ, என்ன பண்ணி வச்சிருக்க ஜங்குக்கா? அவன் பாவம் எப்படி அழுவுற பாத்தியா? ஐயோ ஜங்குக்கா. இல்லை ஜெகி, நீ தைரியமா இருக்கணும். ஓயின் சந்தோஷமா இருக்கணும்னா நீ அவ கூட இருக்கக்கூடாது ஜெகி. நீ அவ கூட இருக்கக்கூடாது. இல்லைன்னா அம்மா ஒரு அம்மா ஒன்று ஒரு ராட்சசியும் உருவத்தில் இருக்கால, அவன் பொண்டாட்டி அதை நான் பண்ணிடுவேன் ஜெகி. புரிஞ்சுக்கும் வேணாம். எனக்கு என் வாயின் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா அவன் கெட்டவனா நினைச்சா கூட பரவாயில்ல, ஆனா என் பொண்டாட்டிக்கு எதுவும் ஆயிடக்கூட சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கே நான் செம்மையாக ஃபீல் பண்ணுறான். ஸோ அப்படி தான் எனக்கு நைட் போயிருக்கோம். ஸோ ஃபைனலாக நீங்களும் ஜேகேவும் இப்போ டிவோர்ஸ் வாங்க போகிறீங்க. ஸோ கோர்ட்டில் அந்த கேஸ் வருது. ஸோ 2 பேருமே மியூச்சுவலாகவே டிவோர்ஸ் கொடுக்கறனால ஸோ உங்களுக்கு டிவோர்ஸ் ஈஸியாகவே கிடச்சிது. ஸோ கோர்ட் சொல்லுது, இனிமேலேருந்து மிஸ்டர் ஜியான் ஜங்குக் தென் மிஸ் லீ வாயன் இனிமேல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது. அவங்களோட திருமணத்தை இந்த கோர்ட் ரத்து செய்யுது அப்படின்னு சொன்னோடனே உங்கள் மனசே உடஞ்சிருச்சு. ஸோ செக்குக்கு சம்மந்தமான திங்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே கொடுக்குறீங்க. உங்களோட வெட்டிங் ரிங், அதுக்கப்புறம் உங்களோட தாலி செயின் எல்லாத்தையுமே கழட்டி
இப்போ ஜேகேயோட ஹேண்டில் கொடுத்துட்டு ஸோ உங்கள் லக்கேஜஸ் அதை எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த கோர்ட்லேருந்து வெளியே போகிறீங்க. ஜேகே அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் ஜேகேயோட மாமா அந்த அம்மா வந்துட்டு, என்ன ஜேகே ஹாப்பியாடா? கையெடுங்க முதல்ல. என்னப்பா? ஆ என்னாச்சு உனக்கு? அதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ணிட்டேன்ல. இதுக்கப்புறம் வயனுக்கு எதுனா ஆச்சு உங்கள் 2 பேருக்கும் உயிர் இருக்காது. சரிப்பா, நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். ஏன்னா நாங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறவங்க. ஸோ இனிமேல் அவளை பற்றி எங்களுக்கு என்ன கவலை? அவளுக்கு தான் இனிமேல் ஜியான் குரூப்ஸோட எந்த சம்மந்தமும் கிடையாதுல்ல. ஸோ எங்களை பொறுத்தவரையும் அவள் ஒரு குப்பை, அவ்வளோதான். அண்ணா வாங்க, நம்ம வேலை முடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் ஜேகேயோட மாமாவும் போயிருப்பாங்க. ஸோ ஜேகே இப்போ உங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வரான். நீங்கள் அப்படியே பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்ருக்கீங்க. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஜேகே இப்போ அப்படியே அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட வந்து உட்காடுறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. என்கிட்ட இப்போ கொடுக்க ஒன்றும் இல்லை ஜங்குக்கா. எதுக்கு என் பின்னாடி வந்துட்டுருக்க? இல்லை, நீ எங்கே போவ? எங்கேயோ போகிறேன். உனக்கு என்ன? என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். இல்லை, அது என்ன? அது எல்லாம் முடிஞ்சிச்சு ஜேகே. என்னை பொறுத்தவரை நீ என்னோட ஸ்ட்ரேஞ்சர், அவ்வளோதான். யூ ஆர் நத்திங் டு மீ. யூ ஆர் நத்திங் ஜேகே, யூ ஆர் நத்திங். பாய், சாரி, குட் பாய். இனிமேல் லைஃப் டைமில் உன்னோட ஃபேஸை நான் பார்க்கவே கூடாது. நான் செத்தா கூட நீ என்னை பார்க்க வரக்கூடாது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து ஒரு பஸ் வந்திருக்கும், ஏறி இருப்பீங்க. ஜேகே அப்படியே அந்த பஸ்ஸில் நீங்கள் போகிறது தான் பார்த்துட்ருக்கான். அவன் செம்மையாக உடஞ்சிட்டான். செம்ம மழை பெய்யுது. அப்படியே அந்த மலையில் உட்காந்து அப்படியே அழுகுறான். முடியல அவனால். உங்களோட மெமரிஸ் தான் அவனை சுற்றி சுற்றி அடிச்சிட்ருக்கு. எங்கே பார்த்தாலும் ஜேகே 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 வாய்ஸ் தான். எதுவுமே அவன் காதுக்குள்ளே கேட்க மாட்டேங்குது உங்கள் வாய்ஸை தவிர. ஸோ அப்படியே நம்ம ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா பூசானில் இருக்கீங்க. ஸோ அங்கே தான் ஒரு சின்னதாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ இதே சைடு ஜேகேவை பார்க்கலாம். அவன் இப்போ சியோவில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அவன் பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு. ஆனால் முன்ன மாதிரி இருந்த ஜேகேவானா சுத்தமாக கிடையவே கிடையாது. யாருக்கிட்டேயும் ஒரு வார்த்தை மேலே பேச மாட்டான். ஒர்க்கு மட்டும்தான். அவங்க அம்மாவை சுத்தமாக கண்டுக்க மாட்டான். தென் அந்த 5 வருஷத்தில் ஜேகேவோட அப்பாவும் இறந்துருப்பாரு. ஸோ ஜேகே அம்மா போடாத ஆட்டமே கிடையாது. ஸோ அவங்க செகண்டாக வர மேரேஜ் கூட பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜேகேக்கு அதுவும் சுத்தமாக பிடிக்கல. ஸோ இப்படி தான் அவனோட லைஃப் போயிட்டுருக்கு. தென் அவனையும் கல்யாணம் பண்ண சொல்லி கம்பல் பண்ணிருப்பாங்க. ஆனால் ஜேகே கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதில் மட்டும் முடிவாகவே இருக்கான். ஸோ இன்ன வரையும் அவன் யாரையும் நினச்சி கூட பார்த்ததும் இல்லை, பார்க்கவும் மாட்டான். ஏன்னா எப்போவுமே அவன் மனசில் வயன் மட்டும்தான் இருப்பான். அதை அவன் இன்னமும் ஆணித்தனமாக நம்புகிறான். ஸோ இப்போ உங்கள் பக்கம் வரலாம். ஸோ இப்போ நீங்கள் மார்னிங் அப்படியே எழுந்திரிச்சு கிளம்பிட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு உங்கள் ரூம்குள்ளே 2 குழந்தைங்கள எழுப்புறீங்க. ஜியா, ஜூன் 2 பேரும் எந்திரிங்க, டைம் ஆகுது பாருங்க. மம்மி எதுக்கு இவ்வளோ ஏர்லியாக எழுப்புறீங்க? டைம் ஆகுதுல்ல, ப்ளே ஸ்கூல் போக வேணாமா? மம்மி இன்னைக்கு லீவு போடலாமே. என்ன லீவ் போடலாம்? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே போகிறீங்க, அதுக்குள்ளே லீவா? இங்கே பாரு ஜூன், எந்திரி. இல்லை நான் எந்திரிக்க மாட்டேன். ஜூன் எந்திரி, டைம் ஆகுதுடா. மம்மி ஜியாக்கா மறுபடியும் சுச்சு போயிட்டாங்க. பொய் சொல்லாத, நீ தான் போன, ஜியா ஒன்றும் போயிருக்க மாட்டா. என்ன மம்மி நீ என்ன நம்ப மாட்டேன்றா? எப்போ பார்த்தாலும் உனக்கு ஜியாக்காவை தான் பிடிக்குது. ஜியா போனால் ஓகே, ஆமாம் நான் தான் போனேன்னு சொல்லுவாள். ஆனால் நீ தான் யாருனாச்சும் பழைய தூக்கி போடுவேன். எந்திரி இப்போ, மம்மிக்கு வாஷ் பண்ணோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே க்யூட்டாக எந்திரிக்கிறாங்க. ஆமாண்டா, உங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்திருப்பாங்க. ஜேகேவை நீங்கள் பிரிஞ்சு வந்திருப்பீங்களா? ஸோ அவன் டிவோர்ஸ் அன்றைக்கி சொல்கிறதுக்கு நாளே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பீங்க. அது ஜேகே கிட்ட சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதுக்கான சான்ஸ் சொல்கிறதுக்குள்ளே தான் அவன் டிவோர்ஸ்ன்னு சொல்லியிருப்பான். ஸோ இந்த விஷயம் அவனுக்கு தெரியவே வேணான்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணியிருப்பீங்க இருப்பாங்க. ஸோ உங்கள் லைஃப்பும் ரொம்ப அழகாகவே இருந்திருக்கும். ஸோ எப்படி சொல்கிறதுனா, ஒரு உறவு நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் இன்னொரு அழகான உறவு வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் ஜேகே உங்களை விட்டு போனதுக்கப்புறம் உங்களுக்காக 2 உயிர் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் லைஃப்பை அழகாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கீங்க. ஜேகேயோட மெமரிஸ் உங்களுக்கு வரும்னு சொன்னால் கண்டிப்பாக வரும் தான். ஆனால்
அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாத்தையும் மறந்துட்டு. ஸோ உங்க குழந்தைங்களும் அப்பா பத்தி நெறைய கேட்பாங்க தான். பட் நீங்க நான் எதனா சொல்லி சமாளிச்சு அவங்கள வந்துட்டு எப்படின்னா ஏமாத்திருவீங்க. அப்பா வந்துருவாரு, அப்பா ஊருக்கு போயிருக்காரு, அப்பா ஃபாரின்ல ஒர்க் பண்றாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஜேகே தான் அப்பான்னு சொல்லிட்டு தெரியும். நேம் மட்டும் தான் தெரியும் தவிர, மத்தபடி அவர் எப்படி இருப்பாரு, என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அது எதுவும் தெரியாது. ஸோ குழந்தைங்களுக்கு. ஸோ ஓகேடா. அங்க ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ நான் ஜியா வந்துட்டு அழகா க்யூட்டாக ரெடி ஆகிட்டுருக்கா. அதே மாதிரி ஜூனும் தான். ஆனால் ஜூனுக்கு டை கட்டவே தெரியல. அவன் வந்துட்டு க்யூட்டாக ஜியா கிட்ட அக்கா அக்கா டை கட்டி விடு. ஆ இப்போ மட்டும் அக்கா அக்கான்னு கூப்பிட்றா. அப்புறம் எதுனா கேட்டால் போடி ஜியான்னு சொல்கிறா. சாரி பரவாயில்ல கட்டி விடுக்கா. சரி சரி வா கட்டி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழகா க்யூட்டாக கட்டி விடுறா. தென் அதுக்கப்புறம் அவனுக்கு பெல்ட் போட்டு விடுறது, அவனுக்கு ஷூ சாக்ஸ் போட்டு விடுறது. ஸோ ஒரு குட்டி அம்மா மாதிரியே நடந்துக்கிறா. இந்த பக்கம் நீங்கள் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஸோ அவங்க 2 பேர் லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிட்டுருக்கீங்க. ஆனால் ஜியோனா மம்மி மம்மி இன்னைக்கு வேணாம் இது. ஏன் வேணாம்? எனக்கு இன்னைக்கு பனானா பேன் கேக் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் தானே, எதுக்கு அது பண்ண? ஆனால் உன் தம்பிக்கு பிடிக்குமே. எப்போ பார்த்தாலும் அவனுக்கு பிடிச்சதே பண்ணுறேன். எனக்கு அது பிடிக்காது மம்மி. எதுக்கு நீ இதை பண்ண? எனக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ தானே பிடிக்கும். ஆனால் ஜியா இன்னைக்கு மார்க்கெட்டில் இது வரலம்மா. இல்லை இல்லை எனக்கு அது வேணாம், வேற கொடுங்க. அப்போ சரி நான் வேற பண்ணி தருவா. சரி ஓகே. அப்போ இவனா ஹை ஜாலி எனக்கு பனானா பேன் கேக் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். எப்படி ஜியா முறைக்கிறா. என்னக்கா என்னடா அம்மா எப்பவுமே உனக்கு பிடிச்சதே பண்ணுறாங்க? தெரியலையே. ஒருவேளை அம்மாவுக்கு அதான் ஈஸியாக இருக்கும் போல. மம்மி உங்களுக்கு பனானா பேன் கேக் தான் பண்ண ஈஸியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்பா அவங்களுக்கு எப்படி ஜங்கு கூட ஞாபகம் தான் வருது. சாரி உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது உனக்கு பிடிக்கும்னு பண்ண அவ்வளோதான். சரி ஓகே. மம்மி மம்மி என்னடா எனக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்து என்ன கூப்பிட்டு போவ? இன்றைக்கி தானே ஃபஸ்ட் டேவே போகிறேன். இல்லை இல்லை சீக்கிரம் கூட்டிகிட்டு போ. அப்புறம் கெவின் வேற எனக்கு வெயிட் பண்ணிருப்பான். நானும் அவனும் கிரிக்கெட் விளையாடலான் இருந்தோம். உன்னை கொல்ல போகிறேன் ஜூன். வெயிலில் போய் கிரிக்கெட் ஆட போறியா? என்ன மம்மி உனக்கு பிரச்சனை? இல்லை எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், நான் விளையாட தான் போவேன். இல்லை இல்லை அங்கெல்லாம் போகக்கூடாது ஜியா. ஆஃப்டர் மம்மி ஸ்கூல் விட்டு வந்து வீட்டில் விட்டதுக்கப்புறம் தம்பி எங்கேயும் வெளியே அனுப்பக்கூடாது என்ன? ஓகே மம்மி. டி ஜூன் வா நம்ம 2 பேரும் இது விளாட்லாம், ஹவுஸ் விளாட்லாம். நான் ஒன்றும் வரமாட்டேன். நீ உட்காந்து சும்மா எனக்கு மேக்கப் போட்டு விட்டுட்டு இருப்பேன். நான் வரமாட்டேன் போ. அதெல்லாம் கேர்ள்ஸ் விளாடுறது. என்ன நீ எப்படி பேசுகிற? இப்போ எதுக்கு என்கிட்ட ஹெல்ப் மட்டும் கேட்குற? பாய் கிட்ட கேட்க வேண்டியதுன்னா? நீ அதெல்லாம் எனக்கு பண்ணணும், அம்மா சொல்லியிருக்காங்க தானே. நான் உன்னோட 3 மினிட்ஸ் அதுக்கப்புறம் தானே பிறந்தா. அதுக்காக போடா நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன், நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போடுறாங்க. நீங்கள் என்ன கத்துறீங்க? அமைதியாக இருக்க மாட்டீங்களா? 2 பேரும் சாப்பிடுங்க. ஓகே மம்மி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் க்யூட்டாக அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்கண்ணா ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ஸோ பேகெல்லாம் மாட்டி விடுறீங்க. 2 பேரையும் ஒரு கையிலையும் பிடிச்சிக்கிட்டு அப்படியே டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ எதிர்த்த வீட்டில் ஒரு ஆண்டி தான் இருப்பாங்க. ஸோ அவங்க அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா நீங்கள் வெளியே வர்றது பார்த்தோன்னே என்ன எவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டீங்க? ஒன்றும் இல்லை ஆண்டி, 2 பேருக்கும் ஃப்ளே ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதான் கொஞ்சம் சீக்கிரமா. ஓகே 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 பாய் ஜூன். பாய் ஜியா. பாய் ஆண்டி. ஆண்டி ஆண்டி ஜாக்சன் அங்கிள் எங்க? அவன் உள்ளே தூங்கிட்டு இருக்கா, இன்னும் எந்திரிக்கல. ஓகே ஓகே நான் போய் அங்கிள் கிட்ட பாய் சொல்லிட்டு வரேன் மம்மி. சரி சீக்கிரம் போய் சொல்லிட்டு அப்போ அப்படின்னு சொல்கிறப்பா அவள் உள்ளே போகிறா. பார்த்தா ஜாக்சன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ ஜியாவுக்கு ஜாக்சன் வந்து ஒரு க்ரஷ் மாதிரியே சொல்லலாம். ஸோ ஜாக்சனை பார்த்தாலே அவள் ரொம்ப ஷையாவா. ஸோ இப்போ போயிட்டு ஜாக்சன் அங்கிள் அப்படின்னு சொல்கிறப்பா ஜாக்சன் அப்படியே ஐ ஓப்பன் பண்ணுறான். கொஞ்ச நாள் தூங்கிடுமா. அங்கிள் நான் அம்மா கிடையாது ஜியா. ஏய் வாயாடி அடி பண்ணுறீங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். எங்கே கிளம்புறேன் காலங்கத்தால்? இதனடி யூனிஃபார்ம் ஓடுது. நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறேன். ஸ்கூலுக்கா? ஆமாம், இன்னைக்கு என்னோடய ப்ளே ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டே. சரி சரி ஆல் தி பெஸ்ட். ஓகே நான் சொல்கிறதுக்காக தான் வந்தேன். ஈவினிங் நீங்கள் என்னை கூப்பிட வருவீங்களா? நானா? ஆமாம், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன்ல. எப்போ தான் ஸ்கூலுக்கே போகிற, அதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸா?
நான் பிடிச்சிருவேன் அங்கிள். நீங்க தானே சொல்லுவீங்க, ஜியா சீக்கிரமாவே எல்லாரையும் ஃப்ரெண்ட் ஆக்கிடுவான்னு. சரி, சரி. ஓகே, ஓகே. நான் வரேன் சரியா? ம். ஓகே. பாய், பாய். பாய்டி. அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் சொல்லியிருப்பான். ஆஃப்டர் ஜியா அப்படியே ஷை ஆகிக்கிட்டே வரா. இந்த பக்கம் ஜூன் பார்த்து முறைக்கிறான். என்ன இப்படி இடிச்சுக்கிட்டே வர அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, வாங்க போகலாம், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறீங்க. ஆஃப்டர் இப்போ 2 பேருமே ஸ்கூலில் விட்டுட்டு ஸோ நீங்கள் ஆஃபீஸ் வந்துடுறீங்க. ஸோ அங்கே உட்காந்து உங்கள் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தா அவங்க கூட இருக்க ஒரு டீம்மேட் வந்துட்டு, என்ன ஜாக்சன் வரலையா? இல்லை சார், அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, 10 o'clock மேலே வந்துடுவார். எப்போ பார்த்தாலும் இதே ஒரு சாக்கு சொல்லிட்டு இருங்க. இங்கே பாருங்க, அவர் உங்கள் டீம்மேட் தானே, ஒழுங்காக வேலை பார்க்குறாரு இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டிங்களா? அவர் ஒர்க் கரெக்டாக தான் சார் பார்த்துட்ருக்காரு. என்ன தான் பார்த்தானோ கடவுளே அப்படின்னு தான் இருக்குது அப்படின்னு அவர் போயிடுறாரு. இந்த பக்கம் நீங்கள் ஜாக்சன் கால் பண்ணுறீங்க. அவன் அப்போ தான் குளிச்சுட்டு வெளியே வந்திருப்பான் போல். அவன் அட்டன் பண்ணுறான். ஹலோ சொல்லுவேன், ஜாக்சன் எங்கே இருக்கா? வீட்டில் இருக்கா? ஏன்னா நீ கிளம்பலையா? கிளம்பி வரேன். இப்போ என்னாச்சு? மேனேஜர் திட்டிகிட்டு இருக்காரு, வந்து தோலை. வரேன் வரேன் வரேன். அப்புறம் வயன், எனக்காக அந்த ஃபைல் மட்டும் செக் பண்ணி வச்சுறான் சரியா? நான் இந்த கம்பெனிக்கு அனுப்பணும். சரி ஓகே, நான் பண்ணி வைக்கிறேன், கொஞ்சம் சீக்கிரம் வா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாக்சன் அவங்க கிளம்பி வரான். ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கள் எல்லாம் ஒர்க்கும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவன் உள்ளே என்ட்ரு ஆனோடனே மேனேஜர் பார்த்து செம்மையாக முறைகிறாரு. ஹாய், குட் மார்னிங் சார். என்ன சார் வழக்கத்தோட நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. ஜாக்சன், என்ன டைம் இது? சார் என்ன பண்ணுறது, நைட்டு ஓவராக குடிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் ஃப்ரெஷர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. சீனியர் நிறையா குடிங்கன்னு சொல்லிட்டு குடிக்க வச்சுட்டாங்க. வேணா கேட்டு பாருங்க. பாவம், இது வாயின் தான் என்னை வீட்டுக்கே கூப்பிட்டு போனான். அப்போ அவர் பார்க்குறாரு. ஆமாம் சார், நைட்டு நிறையா குடிச்சிட்டாரு. ஆனால் மார்னிங் உடம்பு சரியில்லை தானே சொன்னீங்க. குடிச்சதுனால உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு சார். சரி, எனிவேஸ் இதுக்கப்புறம் இப்படி லேட்டாக வராதிங்க ஜாக்சன். ஓகே சார், பாய் பாய். பாயா? வர மதிப்பே இல்லை நமக்கு அப்படின்னு தான் இருக்குது மேனேஜருக்கு. ஸோ இப்போ ஜாக்சன் வந்து உட்காந்துட்டு பார்த்துட்டியா ஃபைலாம்? இந்த அப்படி சரி ஓகே. தலையை கடுப்பாக இருக்குது. என்ன கடுப்பாக இருக்கு? ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ளே கடுப்பாக இருக்குன்ற. இல்லை புரியவே இல்லை தெரியுமா? உனக்கு என்னடா கஷ்டம்? ஜாலியாக வந்து ஒர்க் பண்ணிட்டு போகிறா. என்ன மாதிரியா 2 குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு ஸோ இப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டு. அதான் சொல்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கோன்றேன். ஜாக்சன் வாயை மூடு. நான் விளையாட்டுலாம் சொல்லுவேன், சீரியஸாக சொல்கிறேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன உன்னோட நான் 2 வயசு சின்ன பையனாக இருக்கேன், அதானே உனக்கு இடிக்குது. ஜாக்சன், மார்னிங்காக ஆரம்பிச்சிட்டியா? என்ன மார்னிங்காக ஆரம்பிச்சிட்டியா? நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், எனக்கு ஓகே தான். 2 குழந்தைங்களுக்கு அப்பா மாதிரி நல்லா தாண்டி இருக்கும். ஜாக்சன், சரி எதுவும் பேசல, சும்மா காமெடி தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் எதுவும் பேசல, நான் ஒர்க்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒர்க்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஆஃப்டர் அப்படி தான் ஒர்க் 2 பேரும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து ஈவினிங் ஆகுது. ஸோ நீங்களும் ஜாக்சன் ஒன்றா தான் கிளம்புறீங்க. 2 பேர் பக்கத்து அப்பார்ட்மெண்ட் தானே. ஸோ ஜாக்சன் தான் அவங்கள அப்படியே பைக்கில் கூப்பிட்டு போகிறான். ஸோ நீங்கடா, ஐயோ மறந்துட்டேன். என்ன மறந்துட்ட? ஜியாவையும் ஜூனியும் ஸ்கூலில் விட்டதை மறந்துட்டேன். ஐயோ, ஃபோன் வேறு சைலண்டில் இருந்திருக்கா, கேட்கவே இல்லை போல். ஸ்கூலுக்கு விடுறா. ஆமாம், உங்களுக்கு எத்தனை மணி ஸ்கூல் விடும்? 2 o'clock. டைம் என்ன? 4. போச்சு, செம்மையாக திட்ட போகிறாங்க. 2 குழந்தைங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்களே தெரில அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீங்கள் புழம்புறீங்க. ஒன்றும் இல்லை வா, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாக்சன் அவங்க கூப்பிட்டு வந்துடுறான். பார்த்தா 2 பேரும் மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க அந்த ஸ்கூலில். ஒரு மிஸ் உட்காந்துட்டு இருப்பாங்க கூட. அப்போ ஜியாவும் ஜூனும் உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. நீங்கள் போய்ட்டு அவங்கக்கிட்ட முட்டி போட்டு, சாரி அம்மா மன்னிச்சிடுங்க ப்ளீஸ், நான் அம்மா சத்தியமாக மறந்துட்டேன், நீங்கள் எப்போவுமே வீட்டில் தானே இருப்பீங்க, அந்த மைண்டிலே நான் இருந்துட்டேன், சாரி ஜியா, சாரி ஜூன். மம்மி என்ன வேணால் பண்ணுறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். போங்க மம்மி. எவ்வளோ நேரம் தெரியுமா, எத்தனை வாட்டி மேம் கால் பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? ஏன் இப்படி பண்ணீங்க? சாரிடா சொல்லுக்குட்டி, சத்தியமாக அம்மா மறந்துட்டேன். இந்த ஜாக்சன் கூட சொல்லலாம், இவனும் மறந்துட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் மறந்துட்டு எதுக்கு ஜாக்சன் அங்கிள் மேலே பழிய போடுறீங்க? சரி, நான் தான் தப்பு, ஓகேவா? சரி ஓகே. மம்மி, என்னடா? ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டுக்கு போகலாம். சரி மேம், சாரி மேம். இட்ஸ் ஓகே மேம், கொஞ்சம் ஃபோன் அட்டன் பண்ணுங்க, குழந்தைங்க பாவம். சாரி மேம், இனிமேல் கரெக்டாக இருக்கும். சரி ஓகே.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ ஜாக்சன் நீங்கள் அப்படியே ஜியாவையும் ஜூனியும் கூப்பிட்டு வரீங்க. ஸோ இப்போ ஜியா ஜூன் 2 பேருமே சோகமாக தான் இருக்காங்க. ஸோ உங்கள் 2 பேருக்குமே ஒன்றுமே புரியல. ஸோ ஜாக்சன் அப்படியே பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு ஸோ 2 பேரையும் கேட்குறான், ஆமாம் நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம், 2 பேரும் சோகமாகவே வரீங்க. ஒன்றும் இல்லை. பரவாயில்ல சொல்லு. இல்லை ஒன்றும் இல்லை. சரி ஜூன் நீ சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ கேட்டால் சொல்ல மாட்ட. ஜியா நீ சொல்லுமா, சொல்லு. ஜாக்சன் எங்கள்கிட்ட உண்மை சொல்ல மாட்டியா? சொல்கிறேன். அது இன்னைக்கு மார்னிங் எல்லாருமே அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா, அப்பா பேர் சொல்லி அம்மா பேர் சொல்லி, அப்பா என்ன வேலை பார்க்குறாரு அம்மா என்ன வேலை பார்க்குறாங்கன்ட்டு. அந்த மாதிரி என்னையும் ஜூனையும் கேட்டாங்க. நான் அம்மா இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, அப்புறம் அம்மா பேர் எதுன்னு சொன்னேன், அப்பா பேர் சொன்னேன், அப்பா என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்டாங்க. நான் தெரியலன்னா எல்லாருமே என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மம்மி. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா. அப்புறம் ஜூன் கிட்ட ஒரு பையன் வந்து ரொம்ப மோசமாக பேசினான். அப்பா என்ன வேலை பார்க்குறாரு கூட தெரியல, ஒரு வேளை உங்கள் அப்பா கிரிமினலாக இருப்பார் போல், அதனால தான் நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்களான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மம்மி. எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கவே இல்லை, வேணாம். ஜூன் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, நான் இங்கே படிக்க மாட்டேன். என்ன ஜியா பேசுகிற? மம்மி டாடி என்ன ஒர்க் பண்ணுறாரு, டாடி எங்கே மம்மி இருக்காரு, நீ ஏன் டாடியை பற்றி கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டேன்ற, டாடி உண்மையில இருக்காரா இல்லை எங்கே போயிட்டாரு மம்மி? அது அது ஜியா அப்படின்னு சொல்கிறப்பா ஜாக்சன் புரிஞ்சுக்கிறான். ஜியா என்ன இதுக்கெல்லாம் போய் எழுதிட்டு இருக்க, சரி வா நம்ம வெளியே போகலாம், வயன் நம்ம ஃபுட்டு சாப்பிட வெளியே போகலாமா? ஜியாவுக்கு பிடிச்ச ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கி தரான், அப்புறம் பன்னிக்கு பிடிச்ச பேன் கேக்கு, பனானா பேன் கேக்கு. என்னடா ஓகேவா? இல்லை எதுவும் வேணாம். என்ன வயன் நல்லா தானே இருக்கும், இன்னைக்கு சூடாக, அதுவும் ஈவினிங் டைம் செம்மையாக இருக்கும், வாங்க போகலாம். இல்லை வேணாம் அப்படின்னு சொல்கிறப்பா அப்போ ஜாக்சன் விட்டு, சரி ஜியா இனிமே என்கிட்ட பேசாத. அங்கிள் இல்லை பேசுங்க. அப்போ வா நான் கூப்பிட்ட இடத்துக்கு, உன் தம்பியை கூப்பிட்டு வா. ஜூன் வா போகலாம். ஜியா என்ன பேசுகிறா, அங்கிள் கோச்சு பாருடா வாடா. அடப்பாவீங்களான் தான் இருக்குது உங்களுக்கு. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்கள் ஜியா அப்புறம் அவங்கெல்லாம் அந்த ஹோட்டலுக்கு வந்திருப்பீங்க. ஸோ ஜாக்சன் எல்லாருக்குமே பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணி வைக்கிறான். ஸோ எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜாக்சன் பார்த்துட்டு அப்படியே 2 பேர்ட்டையும், இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை, உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாருன்னு கேட்டால் தானே தெரில. ஸோ சொல்லுங்க, எங்கள் அப்பா எங்கள் அம்மா கூட ஆஃபீஸில் வேலை பார்க்குறாருன்ட்டு. என்ன மம்மி அப்படியா, டாடி உங்கள் கூட வேலை பார்க்குறாரு? அது ஆமாம், டாடி உங்கள் அம்மா கூட தான் வேலை பார்க்குறாரு. ஆனால் உங்களை சர்ப்ரைஸ் விசிட் பண்ணுறதுக்காக உங்களோட பர்த்டே அன்றைக்கி தான் வருவாராம். ஓ அப்படியா, அப்போ இன்னும் 2 months டாடி எங்களை பார்க்க வந்துடுவாரா மம்மி? சொல்லுங்க மம்மி. ஆமாம் ஆமாம். பார்த்தீங்களா, இன்னும் 2 மாதம்தான் உங்கள் அப்பா அவங்க கூட வந்திருக்க போகிறார். ஏன்னா சரி ஓகே, ஐம் ஸோ ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே செம்மையாக சந்தோஷப்படுறாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே எல்லாம் வெளியே வரீங்க. வரப்போ அந்த பலூன்ஸ் வைக்கிறது சம்திங் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குது அந்த ஸ்ட்ரீட் ஏரியாவே. ஸோ கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்குது. ஸோ இப்போ ஜேகேவும் இங்கே பூசன் தான் வந்திருக்கான். ஸோ ஒரு ஆஃபீஸ் விஷயமாக தான். ஸோ இப்போ டிராஃபிக் அப்படியே நிற்குது, ஏன்னா பிகாஸ் பீப்புள் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ சிக்னல் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் ஜியா அவரோட பலூன் எடுத்துகிட்டு முன்னாடி நடந்து போயிட்டுருக்கா, ஜாக்சனோட கையை பிடிச்சிக்கிட்டு. அதே மாதிரி நீங்கள் ஜூன் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த சிக்னலை காஸ் பண்ணுறீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்களை பார்த்துட்டான். கூட நீங்கள் அவங்க கூட போகிறத பார்த்தோன்னே அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அப்படியே ஸ்டன் ஆகிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். பின்னாடி ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க. ஸோ ஜேகே அப்படியே மூவ் பண்ணுறான். பார்த்தா நீங்கள் அப்படியே வந்துட்டு ஜாக்சன் இப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணிருக்க, சீக்கிரம் போக மாட்டியா? என்னப்பா பொறுமையாக போகலாமே, இவனுங்களாம் என்ன வேலை பார்த்து கிளிக்க போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க நீங்களும் ஜாக்சனும். ஸோ அதை ஜேகே பார்க்குறான். ஓகேடா மிஸ், இதோட இந்த பாட்டை முடிக்கிறேன். ஃபைனல் பாட்டு நான் சூன் போட்டுடுறேன், சீக்கிரம் வந்துடும். ஓகே பை 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 பாய்.